அனைவருக்கும் அன்பார்ந்த தமிழ் வணக்கங்கள். கொழும்பு தமிழ் சங்கத்தின் அறிவோர் ஒன்று கூடல் 941 நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக தமிழ் வாழ்த்தை பாட வருகின்றார் திரு பா. நந்தகுமார் அவர்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த அனைத்து மளந்திரம், வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லைய கன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்த அனைத்து மறிந்து, பலர் மொழி வாழியவே, பலர் மொழி வாழியவே. நன்றி திரு பா. நந்தகுமார் அவர்களுக்கு. இன்றைய அறிவோர் ஒன்று கூடல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் கொழும்பு தமிழ் சங்கம் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய அறிவோர் ஒன்று கூடல் நிகழ்ச்சியின் தலைப்பு கூட்டாட்சி ஆதன உரித்தாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தலும் விற்பனை ஒப்பந்தத்தினதும் அறுதி உறுதியின் வகிபாகமும். இவ்வுரையை ஆற்ற வருகின்றார் சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேசராஜா அவர்கள். சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் பாதுகாப்பு உட்பட்ட பல்வேறுபட்ட காரணங்களினால் தற்போது பெரும்பான்மையானோர் கூட்டாட்சி ஆதனங்களை கொள்வனவு செய்வதையே பெரிதும் விரும்புகின்றார்கள். கூட்டாட்சி ஆதனங்களை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் அது தொடர்பிலான இலங்கையின் சட்டங்களையும் ஏற்பாடுகளையும் பற்றி அறிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். ஏனெனில் பல வருடங்களாகியும் இன்னும் விற்பனை ஒப்பந்தத்துடனேயே இருக்கின்றோம், அல்லது இன்னும் அறுதி உறுதி எங்களுக்கு வழங்கப்படவில்லை, நாங்கள் முழு பணத்தையும் கொடுத்து விட்டோம், எங்களுக்கு விற்பனை ஒப்பந்தம் வழங்கப்படவும் இல்லை, அறுதி உறுதி வழங்கப்படவும் இல்லை, இருப்பிடம் வழங்கப்படவும் இல்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் இன்று மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள். ஆகவே இவை தொடர்பிலான சட்டங்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். கூட்டாட்சி ஆதனங்களை வாங்குவதற்கான காரணங்கள், அவற்றை கொள்வனவு செய்வதற்கும் நிலத்தை அல்லது நிலத்துடனான வீட்டை கொள்வனவு செய்வதற்கும் இடையிலான வித்தியாசங்கள், கூட்டாட்சி ஆதனங்களை கொள்வனவு செய்யும் ஒருவர் கவனிக்க வேண்டிய விடயங்கள், விற்பனை ஒப்பந்தங்கள், அறுதி உறுதிகள், ஒப்பந்த மீறல்களுக்கான சட்ட நடவடிக்கைகள், நிவாரணங்கள் என்பன போன்ற விடயங்களை கூட்டாட்சி ஆதன உரித்தாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தலும் விற்பனை ஒப்பந்தம் மற்றும் அறுதி உறுதியின் வகிபாகமும் என்ற தலைப்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேசராஜா அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கின்றார்கள். சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேசராஜா அவர்கள் தற்காலத்தில் இலங்கையில் முன்னணியில் திகழும் தமிழ் பேசும் சட்டத்தரணிகளில் முக்கியமான ஒருவராக திகழ்கின்றார் என்பதை கடந்த 29 வருட காலமாக அவருடன்
ஆத்மார்த்தமான நட்புடன் பழகும் ஒரு தோழி என்ற ரீதியில் மகிழ்வுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1997ஆம் ஆண்டு நான் சட்டக்கல்லூரியினுள் நுழைகின்ற போது அவர் எனக்கு 1 வருடம் சிரேஷ்டமான மாணவராக இருந்தார். 27 வருட சட்டத்துறை அனுபவம் பெற்ற ஒருவர் அவர். ஜனாதிபதி சட்டத்தரணி மறைந்த AR சுரேந்திரன் ஐயா அவர்களின் சட்ட பாசறையில் கற்று வந்தவர்கள்தான் அவரும் நானும் என்ற ரீதியில் அவரது வளர்ச்சியிலும் உயர்ச்சியிலும் ஆத்மார்த்தமான பெருமையையும் மகிழ்ச்சியையும் நான் எப்போதும் அடைபவன். கூட்டாட்சி ஆதன உரித்தாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தலும் விற்பனை ஒப்பந்தத்தினதும் அறுதி உறுதியினதும் வகிபாகமும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக இப்போது சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேஷ் ராஜா அவர்களிடம் ஒலிவாங்கியை ஒப்படைக்கின்றேன். நன்றி ஷஃபானா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை போல் ஒரு மேடை பேச்சாளர் அல்ல. எனவே எனக்கு தெரிந்த விடயங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதே என்னுடைய கடமை. என்னுடைய வயது நான் நினைக்கிறேன் விஸ்வநாதன் ஐயாவுடைய சட்டத்துறை அனுபவம். எனவே என்னை பொறுத்தளவிலே எனக்கு தெரிந்த விடயம் சிறிது. விஸ்வநாதன் ஐயாவுக்கு எவ்வளவோ விடயங்கள் தெரியும். இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் கொழும்பை பொறுத்தளவிலே எங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் தற்பொழுது முகம் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழ் சங்கத்தினுடைய தலைவி சுகந்தி அம்மாவிடம் நாங்கள் சொன்னோம், இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது, இது பற்றி எங்களுக்கு தெரிந்த விடயங்களை நாங்கள் சொல்வோம் என்று. அதாவது எங்களுக்கு தெரிந்ததை விட உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கலாம் என்றாலும் எங்களிடம் காணப்படுகிற ஒரு சிறிய அனுபவத்தை உங்களுக்கு கூறினால் அவை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பிரயோசனமாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருந்தது. இதை நான் ஒரு சாதாரண சட்டத்தரணியாக, ஒரு சட்டம் படிப்பிப்பவராகவோ அல்லது தெரிந்த சட்டத்தை உங்களுக்கு கூறுவதாகவோ இந்த நிகழ்வை நடத்தப் போவதில்லை. இதை நான் ஒரு அனுபவ ரீதியாக பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விடயமாகத்தான் நான் சொல்கிறேன். முதலாவதாக நான் ஆரம்பிக்கிறேன். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு அபார்ட்மெண்ட், அதாவது கூட்டாட்சி அந்த கொண்டோமினியம் யூனிட் வாங்க போகிறேன் என்றால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? முதலாவது நான் பார்ப்பது, நான் இந்த நிறுவனத்திடமிருந்து நான் அந்த ஆதனத்தை வாங்க போகிறேன். அந்த நிறுவனம் எவ்வாறான வர்த்தக ரீதியான அமைப்பின் கட்டத்திலே இருக்கிறது, அதனுடைய பணிப்பாளர்கள் யார், அந்த நிறுவனம் ஏற்கனவே இந்த கொண்டோமினியம் அபார்ட்மெண்ட் அல்லது அந்த பில்டிங்ஸ் கட்டியிருக்கிறார்களா, கட்டப்பட்ட அந்த பில்டிங்ஸ் எந்த நிலையிலே இருக்கிறது என்றெல்லாம் நான் முதலிலே பார்ப்பேன். எனவே நான் அனுபவ ரீதியாக சொல்வதானால், இந்த கொண்டோமினியம் யூனிட்ஸ் என்று சொல்லுகிற அந்த அபார்ட்மெண்ட் வாங்குபவர்கள் முதலாவதாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் இந்த முக்கியமான 4 விடயங்கள். சட்டத்தை பொறுத்தளவிலே இப்பொழுது உங்களிடம் இருக்கிற போனிலே, கைத்தொலைபேசியிலே இருக்கிறது முழு சட்டமும். சட்டத்திற்கு அப்பால் எங்களுக்கு வருகிற பிணக்கை அல்லது பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம்
என்பதை பற்றி யோசிப்பதற்கு முதல் அந்த பிரச்சனையை எப்படி வராமல் தடுக்கலாம் என்று சொல்வதுதான் எங்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். எனவே முதலாவதாக நாங்கள் ஒரு கூட்டாட்சி ஆதனம் அல்லது நாங்கள் கொண்டமேனியம் யூனிட் அல்லது அபார்ட்மெண்ட் கொள்வனவு செய்வதாய் நான் முதலாவது கூறிய அந்த 4 அல்லது 5 விடயங்கள் மிகவும் முக்கியமான விடயம். இரண்டாவதாக ஒரு நான் நடைமுறையிலே சொல்லுகிறேன். நாங்கள் எப்படி கூட்டாட்சி ஆதனம் வாங்குகிறோம் என்றால், ஒரு தெரிந்தவர் மூலமாக ஒரு நிறுவனத்திடம் போகிறோம். அவர்களிடம் ஃபிளட் அல்லது கொண்டமேனியம் யூனிட் விற்பதற்கு இருப்பதாக சொல்வார்கள். அங்கே ஒரு எக்ரீமெண்ட் இருக்கும். அந்த எக்ரீமெண்ட்டை நாங்கள் எடுத்து எங்களுக்கு தெரிந்த அளவிலே வாசித்து நாங்கள் கையொப்பம் முடியும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அதுதான் நடக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அந்த நிறுவனத்திடம் அல்லது அந்த ஸ்தாபனத்திடம் அந்த அபார்ட்மெண்ட் அல்லது கொண்டமேனியம் யூனிட்டை வாங்குகிற பொழுது நாங்கள் எப்படி வாங்குகிறோம்? ஒன்று தெரிந்தவர்களாக போகிறோம், அல்லது அவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர்களை தெரியும், அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரமூடாக போகிறோம். எனவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த நிறுவனம் சார்பாக. இந்த நிறுவனம் முழுமையாக இந்த அபார்ட்மெண்ட் அல்லது கொண்டமேனியம் யூனிட்டை நிர்மாணித்து தரும் என்ற நம்பிக்கையிலே தான் நாங்கள் அதனை கொள்வனவு செய்ய போகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் பயணம் செய்யும். ஏனென்றால் நான் உதாரணத்திடம் சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு நிறுவனத்திடம் சென்று ஒரு எக்ரிமெண்ட் செல்லை அவர்கள் தருவார்கள். நீங்கள் வாசித்து போட்டு சரி நாங்கள் இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்குகிறோம் என்று நீங்கள் கையொப்பமிட்டு வந்து விடுவீர்கள். எனக்கு தெரிந்த அளவிலே பெரும்பாலானவர்கள் அந்த எக்ரிமெண்ட்டிலே இருப்பது என்னவென்றே தெரியாது. கூடுதலான சந்தர்ப்பத்திலே ஆங்கிலேயத்திலே இருக்கும். நாங்கள் வாசிப்போம், சரி அபார்ட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எங்கே காணி இருக்கிறது, சரி அதனுடைய சட்டத்தரணி ஒருவரும் இருப்பார். அவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊடாக நாங்கள் அதனை கையொப்பமிட்டு வருகிறோம். அப்படித்தானே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நடக்கிறது. நாங்கள் அந்த எக்ரிமெண்டிலே உடன்படிக்கையிலே காணப்படுகிற விடயங்கள் தொடர்பாக கூடுதலான கரிசனை காட்டுவதில்லை. ஆனால் இந்த அபார்ட்மெண்ட் அல்லது கொண்டமேனியம் யூனிட் அல்லது நாங்கள் சொல்லுகிற அந்த கூட்டாட்சி ஆதனத்தை பொறுத்தளவிலே இந்த விற்பனை உடன்படிக்கை தான் முக்கியமான ஒரு ஆவணம். ஏனென்றால் நீங்கள் காணி வாங்குகிற பொழுது அந்த காணியினுடைய உரித்தை தான் நீங்கள் உறுதியிலே வாங்குகிறீர்கள். எனவே உங்களுக்கு உரித்து மாற்றம் செய்கிற பொழுது அந்த காணியினுடைய உரித்து வருகிறது, நீங்கள் உரிமையாளராக வந்து விடுகிறீர்கள். ஆனால் அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவிலே அங்கே நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம், நீங்கள் முதல் முறையாக ஒரு விற்பனை ஒப்பந்தத்திலே அது எக்ரிமெண்டிலே சைன் பண்ணுகிற பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அது ஒரு பினிஷ் குட்ஸாக இருக்காது, ஒரு நிறைவு பெற்ற பண்டமாக இருக்காது. அது எதிர்காலத்திலே நிறைவு பெற போகிற ஒரு பண்டமாகத்தான் இருக்கும். அந்த நிறைவு பெற போகிற அந்த பண்டம் அல்லது அந்த அந்த யூனிட், நாங்கள் பினிஷ் குட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், அதனை நிறைவு செய்கின்ற முழு பொறுப்பையும் நாங்கள் அந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கிறோம். எனவே அந்த நிறைவு செய்கிற அந்த பண்டம், அந்த அந்த பினிஷ் குட் எப்படி இருக்க போகிறது அல்லது அதிலே காணப்படுகிற குறைபாடுகள் என்னவாக இருக்கும் எதிர்காலத்திலே, அவ்வாறு குறைபாடுகள் வந்தால் அதனை எவ்வாறு நிவர்த்தி செய்வது போன்ற முக்கியமான விடயங்கள் இந்த உடன்படிக்கையிலே கட்டாயமாக அமைய வேண்டும். எனவேதான் இந்த உடன்படிக்கை என்பது மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக இந்த உடன்படிக்கை கூடுதலான சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு நிறுவனம் சார்பாக ஒரு சட்டத்தரணி இருந்தால் அந்த சட்டத்தரணி தான் அந்த நிறுவனம் சார்பாக அந்த ஒப்பந்தத்தை தயாரிப்பார்கள். அதனை தான் கொள்ளுணவுக்காரரும் வாசித்து கையொப்பமிடுவார்கள். நானும் ஒரு சட்டத்தரணி,
நானும் சில சந்தர்ப்பங்களிலே நிறுவனங்களுக்கும் சேவை செய்வதுண்டு, நிறுவனம் இல்லாமல் தனிநபர்களுக்கும் சேவை செய்வதுண்டு. தற்பொழுது இருக்கிற ஒரு குறைபாடு, பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே, நான் எல்லா சந்தர்ப்பம் என்று சொல்லவில்லை, நிறுவனம் சார்பாக தயாரிக்கப்படுகிற அந்த ஒப்பந்தத்தை கொள்ளளவுக்காரர் பூரணமாக ஏற்றுக்கொண்டு அதிலே அந்த கொள்ளளவுக்காரர் சார்பாக ஒரு சட்டத்தரணியோ அல்லது விடயம் தெரிந்தவர்களை கொண்டு திருத்துகிற சந்தர்ப்பம் அல்லது தேவையான விடயங்களை உட்புகுத்துகிற சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்கிற ஒருவர் இருவர் மட்டும்தான் அதனுடைய அந்த எக்ரிமெண்டினுடைய உள்ளடக்கம் முக்கியமானது என்பதை அறிந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் அதிலே சில மாற்றங்களை செய்ய சொல்வதுண்டு, அல்லது அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அந்த ஒப்பந்தங்களை திருத்துவதற்கு அவர்கள் கூறுவார்கள். எனவே அந்த நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தை தயாரிக்கிற பொழுது அந்த நிறுவனம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே நிறுவனம் சார்பாக 100% செய்யும் என்று இல்லை என்றாலும் கொள்வனவுக்காரருடைய உரித்து அல்லது அவர்களுடைய உரிமை பூரணமாக பாதுகாக்கப்படுகிறதா என்று பார்த்தால் அதனை உறுதி செய்கிற பொறுப்பு அந்த கொள்வனவுக்காரர் அல்லது கொள்வனவுக்காரர் சார்பாக அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறவரிடம் காணப்படுகிறது. எனவே ஒரு விடயம் முக்கியமாக ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் பெரும்பாலான பிணக்குகள் ஏற்படுவதற்கு காரணம் அந்த ஒப்பந்தங்கள் செய்கிற பொழுது அந்த ஒப்பந்தத்திலே கொள்ளளவுக்காரர் சார்பாக அவருடைய உரித்து அவருக்கு காணப்படுகிற சில உரிமைகள் முழுமையாக பூரணமாக கருத்தில் கொள்ளப்படாமல் அந்த ஒப்பந்தங்கள் செய்வதனால்தான் பின்னர் ஏதாவது பிணக்குகள் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர்களால் அல்லது கொள்ளுணவுக்காரரால் அதனை தீர்த்து கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு நிறுவனத்திலே 4 பணிப்பாளர்கள் இருந்தார்கள். அந்த 4 பணிப்பாளர்கள் இருந்த பொழுது ஒரு கொள்வனவு ஒப்பந்தம் அல்லது விற்பனை ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணமும் பெற்று ஓரளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டது. அந்த நிறுவனத்திலிருந்து 4 பணிப்பாளர்களிலே 3 பணிப்பாளர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். எனவே புதிய பணிப்பாளர்கள் வந்தார்கள். வந்தவுடன் அவருடைய சில பிணக்குகள் வந்தது. அவர்கள் எடுத்த ஒரு விடயம், அந்த கொடுக்கப்பட்ட பணம் நிறுவனத்துக்கு வழங்கப்படவில்லை, அந்த பணம் தனிப்பட்ட ரீதியாக பணிப்பாளர்களுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்ட ரசீதுகளும் பணிப்பாளர்களினாலேயே வழங்கப்பட்டிருக்கிறதே ஒழிய பணிப்பாளர்கள் எந்த வகையில் வழங்காமல் அவர்களுடைய பர்சனல் கெப்பாசிட்டி சொந்த அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிறுவனம் இந்த கொடுக்கப்பட்ட பணத்துக்கு பொறுப்பல்ல என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சிறிய உதாரணம், சின்ன விடயம். நாங்கள் பணம் கொடுக்கிற பொழுது நாங்கள் பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்வோம். பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு செய்வோம். ஆனால் நீதிமன்றத்திலே சென்று பின்னர் நாங்கள் வாதிடலாம், இல்லை இவர் பணிப்பாளர் என்றபடியால் தான் பணத்தை கொடுத்த நாங்கள், அதனால் தான் அவர் பெற்றுக்கொண்டார் என்றெல்லாம் சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த சிறு சிறு விடயங்கள் கூட நீங்கள் பின்னர் ஒரு அந்த ஏதாவது பிணக்குகள் வருகிற பொழுது அது குறித்த விடயம் கொள்ளுணவுக்காரருக்கு எதிராக செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த நான் ஆரம்பத்திலே கூறினேன், இது ஒரு பினிஷ் குட் அல்ல, காணி அல்ல, கட்டிடம். எனவே இந்த கட்டிடம் கட்டப்படுகிற கட்டுமானம் செய்வதற்கு முன்னிற்கின்ற அந்த நிறுவனம் இந்த யூனிட் என்று சொல்வார்கள், கொண்டோமினியம் யூனிட் எப்படி அமைய வேண்டும் என்று எக்ரிமெண்டிலே தான் கூறுவார்கள். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் விஸ்வநாதன் ஐயாவுக்கு தெரிந்திருக்கும், ஒரு 10 நாட்களுக்கு முன்னர் ஒரு உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது, நான் அனுப்பியிருந்தேன். அதிலே ஒரு கட்டுமான பணிகள் செய்கிற ஒரு நிறுவனம் புரோஷரிலே கொடுக்கப்பட்ட அந்த அவர்கள் வழங்கிய புரோஷரிலே சொல்லப்பட்ட விடயங்கள்
எக்ரிமெண்ட் டு செல்லிலே குறிப்பிடப்பட்டு அல்லது புரோஷரிலே குறிப்பிடப்பட்ட விடயம் எக்ரிமெண்ட் டு செல்லிலே குறிப்பிடப்படாமல் பின்னர் சில சந்தர்ப்பங்களிலே டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அல்லது செய்யப்படாத சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த இந்த விடயங்கள் மிகவும் பாரதூரமானவை. அவர்கள் கொள்ளுணவுக்காரரை ஏமாற்றுகிற ஒரு விடயமாக கருதப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறார். எனவே நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அதை நீங்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு முதல், நான் ஒப்பந்தம் என்று சொல்கிறேன் ஏனென்றால் அதில் முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. ஒப்பந்தம் தான் முழுமையாக அந்த டிரான்சாக்ஷனை பூரணப்படுத்துவதற்கு தேவையான ஆவணம். அந்த ஆவணத்தை பெரிதாக நாங்கள் கவனத்தில் கொள்வதில்லை, நடைமுறையிலே கவனத்தில் கொள்வதில்லை. அது கட்டாயமாக நடைமுறையிலே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு ஆவணம். அடுத்ததாக நீங்கள் ஒரு கொண்டோமினியம் ப்ராப்பர்ட்டி, கொண்டோமினியம் யூனிட் அல்லது அபார்ட்மெண்ட்டை வாங்குவதற்கு நீங்கள் செல்கிற பொழுதோ சில சந்தர்ப்பங்களிலே டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லுகிற அந்த உறுதி நிறைவேற்றுகிற அந்த ஸ்டேஜ், அந்த நிலைமைக்கு வராத சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, கூடுதலான சந்தர்ப்பம். அந்த இடங்களிலே அந்த கொள்ளுணவுக்காரருடைய உரிமையை தக்க வைக்கிற அல்லது அந்த உரிமையை நிலைநாட்டுகிற ஒரே ஆவணமாக இந்த எக்ரிமெண்ட் டு செல் தான் இருக்கிறது. எனவே இந்த கொண்டோமினியம் ப்ராப்பர்ட்டிஸ், அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குகிற பொழுது இந்த எக்ரிமெண்ட்டை யாரும் ஒரு ஒரு சாதாரண ஆவணமாக கருதாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கட்டாயமான ஒரு விடயம். எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அது தொடர்பாக விடயம் தெரிந்தவரிடம் சென்று, இதுதான் எக்ரிமெண்ட் டு செல், இந்த நிறுவனம் வழங்குகிறது, எனவே இது தொடர்பாக எங்களுக்கு அறிவுறுத்தி அதனை முழுமையான ஒரு ஆவணமாக மாற்றிக்கொள்வது கட்டாயம். ஏனென்றால் இலங்கையிலே இந்த அபார்ட்மெண்ட் அல்லது கொண்டோமினியம் யூனிட்ஸ் கட்டுகிற நிறுவனங்கள் இந்த பர்ச்சேசர் என்று சொல்ல கொள்வனவுக்காரருக்கு ஏற்படுகிற நட்டங்கள் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகிற வேறு விளைவுகள் தொடர்பாக அந்த நட்டங்களையும் இழப்புகள் தொடர்பாக அந்த கொள்ளுணவுக்காரரை பாதுகாப்பதற்கு முறையான ஒரு திட்டம் இல்லை. ஏனென்றால் ஒரு நிறுவனம் ஒரு 10 நபரிடம் பணத்தை பெற்று அவர்கள் அந்த கொண்டோமினியம் ப்ராப்பர்ட்டி அல்லது அபார்ட்மெண்ட்டை வாங்காமல் கட்டுமானம் செய்யாமல் இருந்தாலோ அல்லது பூரணப்படுத்தாமல் இருந்தாலோ அல்லது அதனை நிறைவு செய்து உறுதி வழங்காமல் இருந்தாலோ ஒவ்வொரு நபரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருந்துதான் நிவாரணம் பெற வேண்டும். நீதிமன்றத்துக்கு சென்று நிவாரணம் பெறுவதற்கு கிட்டத்தட்ட 3-5 வருடங்கள் காலம் எடுக்கும். அது 5 வருடங்கள் காலம் எடுப்பதற்கும் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த கொண்டோமினியம் யூனிட் அல்லது அபார்ட்மெண்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றத்தினூடாக ஆகவே எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறும் இருக்க வேண்டும். ஏனென்றால் கட்டப்படாத ஒரு அபார்ட்மெண்ட் அல்லது யூனிட்டை நீதிமன்றமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப வெளிநாடுகளிலே அப்படி இல்லை. ஒரு டெவலப்பர் ஒரு டெவலப் பண்ணுவாராக இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர்களுக்கு எஸ்க்ரோ அக்கௌண்ட் இருக்கிறது. இந்த பணம் எல்லாம் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டிலே டிபாசிட் பண்ணப்படும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே. மற்றது கவர்மெண்ட், அரசாங்கத்திடம் ஒரு கொள்கை இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. பாதிக்கப்படுபவர்களுக்கு அந்த இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான முறைமை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த டெவலப்பரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு இழப்பீடு வழங்குவதற்கான. இலங்கையிலே அவ்வாறு இல்லை. அந்த தனி நபர் தான் நீதிமன்றத்துக்கு சென்று அவருக்கு ஏற்படுகிற அந்த நட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கும் அவர்தான் செலவழிக்க வேண்டும். அவரே காசை கொடுத்து, யூனிட்டுக்கு காசையும் கொடுத்து, அந்த யூனிட் கிடைக்காத பட்சத்தில் அவரே நீதிமன்றத்துக்கு சென்று அவரே தான் பணம் செலவழித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் 100% கரண்டி செய்ய முடியாத ஒரு நிலைமை. எனவேதான் இந்த எக்ரிமெண்ட்டை
நீங்கள் எக்ரிமெண்ட் செல் ஒப்பந்தத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூற வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, காசை கொடுத்து விட்டு வீட்டை மட்டும் எடுத்து அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், உறுதி இல்லை. உறுதி ஏனென்றால் உறுதியில் எடுக்க முடியாத, ஏனென்றால் காணி வங்கியிலே இருக்கும். ஏனென்றால் நிறுவனங்கள் காணியையும் பெற்று அந்த காணியையே ஈடும் வைத்து அந்த பணம் மூலமாக பெற்ற அந்த பணத்தை கொண்டு வீட்டையும் கட்டி அதனை கொள்ளுணவுக்காரருக்கு விற்கிறார்கள். எனவே பூரணமாக அந்த கொள்ளுணவுக்காரருடைய அந்த உரித்து பாதுகாக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் எல்லா நிறுவனங்களும் அப்படி அல்ல. ஆனால் உங்களுக்கே தெரிந்திருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் அல்லது பிணக்குகளை அந்த கொள்ளுணவுக்காரர்கள் இன்றும் முகம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்காத ஒரு பக்கம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சொல்லுகிறோம், சரி நான் பணத்தை கொடுத்து விட்டேன், எனக்கு 1400 ஸ்கொயர் ஃபீட் வீடு வேணும். சரி, அவர் கட்டிட்டார், டீலை தந்துட்டார், நான் விட்ட போயிட்டேன். நிறுவனம் என்ன யோசிக்குது என்றால், சரி நான் இவரிடம் பணம் எடுத்தேன், வீட்டை கட்டிட்டேன், 1400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை கொடுத்துட்டேன், டீலை கொடுத்துட்டேன், என்னுடைய கடமை முடிந்து விட்டது. அப்படி அல்ல. ஏனென்றால் இலங்கையிலே இந்த நிறுவனங்கள் லாப நோக்கத்திற்காக செயற்பட்டு லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வீடுகளை கட்டி வழங்கிய பின்பு, என்னடா இது வீடு அல்ல, இது கூட்டாட்சி ஆதனம், அது நிலத்தினுடைய முழு உரிமை எங்களுக்கு வராது. வீடு கட்டி இருந்தால் நிலத்தினுடைய முழு உரிமை வரும். இது கூட்டாட்சி என்கிற பொழுது அதனுடைய பெர்சன்டேஜ் வரும். அதுவும் கூட்டாட்சி, எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, தனிநபருக்கு உரித்து வராது. எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த அபார்ட்மெண்ட் அல்லது அந்த கொண்டமேனி யூனிட்டை எங்களுக்கு பெற்று தந்தவுடன், டீ கொடுத்தவுடன் நிறுவனம் யோசிக்கிறது தன்னுடைய கடமை முடிந்து விட்டது. நாங்களும் யோசிக்கிறோம், சரி நாங்கள் டீடை வாங்கிட்டோம், எங்களுக்கு முழுமையாக உரித்து வந்து விட்டது. சரி, உண்மையிலேயே உரித்து வந்து விட்டதுதான், அந்த யூனிட்டினுடைய உரித்து வந்து விட்டது. இப்ப அதுக்கு பிறகு வார பிரச்சனைகளை நாங்கள் எப்படி முன்கொடுக்க போகிறோம்? ஏனென்றால் கொள்வனவு செய்கிற அனைவரும் பொறியியலாளர்களும் அல்ல. அந்த கொள்வனவு செய்கிற அந்த யூனிட் அல்லது அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தொடர்பாக பூரண அறிவுடையவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் கொண்டமேனி யூனிட்டை வாங்குவோம், வாங்கி ஓரிரு வருடங்களிலேதான் அதனுடைய டிஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியடாக ஒரு வருடம் அவர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தருவார்கள். அந்த ஒரு வருடத்துக்குள் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அல்லது சில குறைபாடுகள் இருந்தால் சில நிறுவனங்கள் திருத்தி தருவதுண்டு. சில நிறுவனங்கள் இல்லை, திருத்தி தர முடியாது, அதற்குரிய கட்டணங்களை கேட்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு பின்பு நாங்கள் சும்மா ஒரு ரெண்டு உதாரணங்களை எடுக்கிறேன். முறையாக வாட்டர் ப்ரூஃபிங் செய்யாவிட்டால், எத்தனை பேருக்கு அந்த இன்ஜினியரிங் ஓரளவு இருக்கோ தெரியல, வாட்டர் ப்ரூஃபிங் செய்யாவிட்டால் அது உடனடியாக ஒரு வருடம் 1.5 வருடத்துக்குள் அதனுடைய விவரம் வெளியே வராது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் போகும். அது எங்கே லீக் வந்து எங்கே வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்படவில்லையோ பில்டிங் லீக்காக ஸ்டார்ட் பண்ணும். லீக்காக முறையாக செய்யாவிட்டால் அது லீக்காக ஸ்டார்ட் பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு அந்த கிராக்ஸ் வரும், லீக்ஸ் வரும். இதை நீங்கள் செய்ய போகிற பொழுது அவர் புதிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொல்லுவார், இல்லை இது வாட்டர் ப்ரூஃபிங் ஒழுங்காக செய்யவில்லை, முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் பில்டிங். இப்ப இதுக்கு யார் பணம் கொடுக்கிறது? இப்ப யூனிட் ஓனர், இப்ப நாங்க டீடை எடுத்துட்டோம், டீடை எடுத்தா நாங்க தான் பணம் கொடுக்க வரும். அப்ப நாங்க சிங்கிங் ஃபண்டுக்கு போவோம். அதான் இப்ப நாங்கள் யோசிக்கிறது அப்படித்தான். ரைட், இப்ப நாங்கள் கூட வாங்கிட்டு நாங்கள் சிங்கிங் ஃபண்ட் போட்டு நாங்களே திருத்தணும். இல்லை, என்னண்டா இங்கேதான் அந்த எக்ரிமெண்ட் முக்கியம். ஏனென்றால் இது வந்து
ஒரு வேரண்டியர் இல்லை. அதாவது நீங்கள் பாவிப்பதன் ஊடாக ஏற்படுகிற மாற்றமோ அல்லது திருத்தமோ அல்லது டேமேஜஸோ அல்ல. இது கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட், அதாவது அந்த ஒரிஜினல் கட்டுமானத்தினுடைய குறைபாடு. கட்டுமானத்தினுடைய குறைபாடை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? கட்டுமானம் செய்து நிறுவனத்திடம் இருக்கிறது. இது ஒரு உதாரணம். இரண்டாவதாக பில்டிங் ஸ்ட்ரக்சரிலே குறைபாடுகள் இருக்கிற பொழுது நாங்கள் என்ன யோசிப்போம்? சரி, நாங்கள் போய் அதிலே வசிப்பதற்கு ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு நிறுவனம் நாங்களே பணம் சேர்த்து நாங்களே காசு கொடுத்து யூனிட்டையும் வேண்டின யூனிட்ல இருக்கிற குறைபாட்டுக்காக நாங்களே காசை போட்டு நாங்களே திருத்தி கொண்டிருக்கோம். அப்படித்தான் என்ன நடைமுறைகள் நடக்கிறது. ஆனா இது அதனால் இரண்டு வகையான டேமேஜஸ் இருக்கிறது. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ், அதாவது அதை கட்டுமானம் செய்கிற பொழுது அவர்கள் விடுகிற ஒவ்வொரு தவறும் எதிர்காலத்திலே ஏற்படுகிற டேமேஜஸ். இரண்டாவதாக நாங்கள் குடியிருக்க சென்றவுடன் குடியிருப்பதன் ஊடாக ஏற்படுகிற சில விளைவுகள், அது நாங்கள் பாவிப்பதன் ஊடாக ஏற்படுகிறது. எனவே அதனை திருத்த வேணும். அதுக்குத்தான் நாங்கள் சிங்கிள் ஃபண்ட் வச்சிருக்கிறோம், அல்லது மெயின்டெனன்ஸ் கட்டணத்தினுடைய மிகுதி பணம் இருக்கும், அதுகளை நாங்கள் செய்யலாம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ் என்பது மிக முக்கியமான விடயம். அதனை நாங்கள் இந்த அபார்ட்மெண்ட் கட்டினவுடன் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷனுக்கு அந்த பொறுப்புகளை அந்த டெவலப்பர் தருகிற பொழுது அவர் வாட்டர் ப்ரூஃப் என்றால் வாட்டர் ப்ரூஃபிங் செய்த அந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை தருவார்கள். வயரிங் என்றால் வயரிங்குரிய சர்டிஃபிகேட்டை தருவார்கள். ஃபயரிங் என்றால் ஃபயரிங் தருவார்கள். பைலிங் செய்யப்பட்டிருந்தால் பைலிங் சர்டிஃபிகேட்டை தருவார்கள். அதையெல்லாம் முறையாக எடுத்து வைக்க வேணும். ஏனெனில் இவ்வாறு கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட் வருகிற, நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்ப இலங்கையை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முதல் இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டது. இப்ப பம்பளப்பிட்டிய பிளாட்ஸ் நான் நினைக்கிறேன் ஒரு 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாவது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதனுடைய பார்க்கிற பொழுது பம்பளப்பிட்டிய பிளாட்ஸ் மிகவும் ஒரு பழமையான கட்டிடமாக இருந்தாலும் அதில் ஏற்படுகிற ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் மிக குறைவு. இங்க பின்னர் கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸை அதனுடைய கம்பேர் பண்ணுகிற பொழுது இப்போ நினைக்கிற மட்டக்குழியா அந்த பக்கம் இருக்கிறது நினைக்கிறேன். அவையெல்லாம் சிறு சிறு சாதாரண லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸாக இல்லாவிடனும் கூட நான் இப்போ எம்பரரோ அல்லது ராயல் பார்க்க நான் கம்பேர் பண்ணல. அதுகளெல்லாம் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் உள்ள மாகா செய்கிறதெல்லாம் அது டிஃபரெண்ட். எனவே அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ் என்பதை நாங்கள் வசிக்க போகிற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வச்சுக்கொள்ள வேணும். டீட் வந்தவுடன் டெவலப்பர் கம்பெனி வெளியே போய்விடும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தொடர்ந்தேச்சியாக அந்த வியாபாரத்தில் இருக்கிற நிறுவனங்களை தவிர ஏனைய நிறுவனங்கள் சில நேரங்களில் அவ்வாறு தனியார் கம்பெனி சில நேரங்களில் இல்லாமலே போய்விடும். அப்ப நாங்கள் யார்கிட்ட போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ் அல்லது வேறு அந்த டேமேஜஸ் வந்தால் என்னன்னா, இப்ப வெளிநாடுகளை போன்று அவர்கள் ரிசர்வ் ஃபண்ட்ஸ் அவர்கள் வைத்துக் கொண்டு போவதில்லை. டேமேஜஸ் வந்தால் இத்தனை % இருக்கிறது, என்னுடைய மொத்த லாபம் 35%, இந்த 35%, 10% லாபத்தை எதிர்காலத்தில் ஏற்படுகிற நட்டங்களுக்காக அல்லது டேமேஜஸ்களுக்காக நாங்கள் வைத்துக் கொள்ளுகிற ஒரு முறை இலங்கையிலே இல்லை. அதனால் நாங்கள் இந்த கொண்டோமினியம் யூனிட்ஸ் அல்லது அபார்ட்மெண்ட் வாங்குகிற பொழுது முக்கியமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ் ஓரிரு வருடங்களிலே வராது. அது 5, 6, 10 வருடங்களுக்கு பிறகுதான் அது ஆரம்பிக்கும். அடுத்ததாக இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ்லே தான் இந்த எக்ரிமெண்ட்லே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு நிறுவனங்களும் வெவ்வேறான அந்த உடன்படிக்கைகளை தருவார்கள். நீங்கள் ஹவுலக் சிட்டியை பார்த்தால் ஹவுலக் சிட்டி தங்களுக்கென்று ஒரு ஒரு ஒரு
என்ன சொல்றது உடன்படிக்கை டிராஃப்ட் வச்சிருக்கிறான். ஆனா இன்னொரு ஏஎல் நிறுவனம் எடுத்தீங்கன்னா அவங்களோட எக்ரிமெண்ட் வந்து ஒரு 3 பேஜ் தான் இருக்கும். அப்ப நீங்க ஹெவ்லாக் சிட்டி அல்லது எம்பரர் போன்ற நிறுவனங்களுடைய எக்ரிமெண்ட்டை பார்க்கிற பொழுது அங்கே அந்த டெவலப்பர் நிறுவனத்துக்கு பாரிய பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் அதனை நீங்கள் வேறு நிறுவனங்களோடு ஒப்பிடுகிற பொழுது சில நிறுவனங்களோடு நீங்கள் ஒப்பிட்டால் அவர்களுடைய எக்ரிமெண்ட் 3 அல்லது 4 பக்கம் இருக்கும். மிகவும் குறைந்தளவான பொறுப்புகள் தான் அந்த டெவலப்பர் கம்பெனி அல்லது நிறுவனங்கள் பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே கொள்வனவு செய்கிறவர் அதனால்தான் அது தொடர்பாக விடயதானத்திலே ஒரு அறிவு அல்லது அந்த நாலேஜ் இருக்கிறவரிடம் இருந்து போனால் அவர்கள் தெரியும். ஒரு எக்ரிமெண்ட்டிலே இவ்வாறான விடயங்கள் இப்ப ஹெவ்லாக் சிட்டி எடுத்தால், எம்பரர் எடுத்தால், அல்லது ராயல் பார்க் எடுத்தால் அவர்கள் அதனை அந்த ஸ்டாண்டர்டாக அவர்கள் செய்வார்கள். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் மற்ற நிறுவனங்களும் பேணுகிறதா? அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த ஒப்பந்தம் அதே ஸ்டாண்டர்டிலே இருக்கிற பொழுது பின்னர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது அந்த உடன்படிக்கை கலைக்கும். சில சந்தர்ப்பங்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் அந்த நிறுவனங்கள் சில நேரம் நடைமுறையில இருக்குமோ தெரியாது, இருந்தால் கூட அவர்கள் அந்த உடன்படிக்கை அடிப்படையிலே அவர்கள் சொல்லலாம், நான் உங்களோடு உடன்படிக்கை செய்தது இந்த எக்ஸ் என்ற தரத்தில் தருவதற்குத்தான், எனவே நான் எக்ஸ் என்ற தரத்தில் தந்து விட்டேன், நீங்கள் எக்ஸ் என்ற தரத்துக்குத்தான் பணம் கொடுத்தீர்கள், Y என்ற தரத்துக்கு அல்ல என்று அவர்கள் அதனை மிகவும் சுலபமாக காய்நகர்த்தி விடுவார். அடுத்த விடயம், இப்பொழுது பேசப்படுகிற பேசும் பொருள், இப்ப ஒருவருக்கு ஒரு யூனிட் ஒரு கொண்டமேனியம் யூனிட் அல்லது அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ரிமெண்ட் செய்துவிட்டு பலருக்கு அவர்கள் சில காரணங்களுக்காக விற்கிற ஒரு கடந்த 5-10 வருடங்களாக 5 வருடங்களாக அது நடைமுறையிலே இருக்கிறது. நடைமுறையில சிலர் செய்கிறார்கள். எனவே அது நான் நினைக்கிறேன் பெரும்பாலான சந்தர்ப்பங்களே அது ஏற்படுவதற்கான காரணம் இந்த பர்ச்சசர்ஸ், அதாவது கொள்வனவுக்காரர் தனக்கண்டு அந்த விடயம் தெரிகிற சட்டத்தரணியோ அல்லது ஒரு பொறியியலாளரோ அல்லது இந்த விடயம் தெரிகிற ஒருவரிடம் போய் இவர்கள் ஆலோசனை கேட்பதில்லை. அவர்கள் தருகிற ஒப்பந்தத்தை அவர்கள் கையெழுத்து வைத்துவிட்டு போகிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன நடக்கிறது, பதிவு செய்யப்படுகிறதா என்றெல்லாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே ஒருவரும் பார்ப்பதில்லை. எனவே இப்பொழுது நீங்கள் சிலர் இப்பொழுது வந்து சொல்வார்கள், இல்லை நான் இப்படி கையொப்பமிட்டு நான் இந்த எக்ரிமெண்ட்ல கையொப்பமிட்டேன், ஆனால் பிறகு பார்த்தால் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட இல்லை. அப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பல்லவா, நீங்கள் தானே காசு கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் சாதாரண மீன் சந்தைக்கு போனால் நாங்கள் ஒரு மீன் எடுத்து போட்டு நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். கத்திரிக்காய் இது 20 மில்லியன் 30 மில்லியன் ரூபாய் காசை கொடுக்கல. அப்ப நீங்கள் அதை பார்க்க வேணும், அது இவ்வளவு காசு கொடுக்குற. எனவே அந்த கொடுக்கிற காசுக்கு பெருமதியான பொருள் கிடைக்கிறதான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பொறுப்பை செய்யாமல் நாங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் ஒன்றும் எடுக்காமல் மற்றவரை குறை சொல்லியே இருக்கோம். சில சந்தர்ப்பங்களை சொல்லுவதுண்டு. சிலர் வந்து சொல்லுகிற சந்தர்ப்பங்கள் இல்லை நான் ஒரு டெவலப்பர் கம்பெனிக்கும் ஒரு சட்டத்தரணி இருந்தால் சட்டத்தரணி நியாயமாகத்தானே நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள், சாதாரண நடைமுறையிலே சொல்வார்கள். ஆனால் சட்டத்தரணி வந்து ஒரு நிறுவனத்துக்காக அவர் சட்டத்தரணியாக இருக்கிறாரே ஒழிய உங்களுக்காக சட்டத்தரணியாக இருப்பார்களோ தெரியாது. நாங்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களே நாங்கள் அதாவது கொள்ளுணவுக்காரர் விடுகிற சில தவறுகளும் பின்னால் ஏற்படுகிற இழப்பு அல்லது தீங்கு அல்லது நட்டங்களை உங்களால் முகங்கொடுக்க முடியாமல் போகிவிடும். ஏனென்றால் நீங்கள் கையொப்பமிட்டு வந்து விடுவீர்கள். எனவே அந்த ஒரு விடயத்தை அந்த ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த கொடுக்கிற அந்த எக்ரிமெண்ட் செய்கிற அந்த காலமாக இருந்த விடயங்களை பொறுத்தளவிலே அது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் கூடுதலான சந்தர்ப்பங்களில் இந்த பர்ச்சசர்ஸ், அது கொள்ளுணவுக்காரர்கள் சட்டத்தரணியை நாடினால் அவர்களுடைய உரித்துக்களை நிலைநாட்டுவதற்காக ஒருவர் இருப்பார், அவர் பார்ப்பார்.
வேறு வேறு நபர்களுக்கு இதுக்கு விற்கப்படுகிறதா, அல்லது அவர் கேவியட் போடுவார், சுவந்தி மிஸ்ஸுக்கும் தெரியும் கேவியட் போடுவார், பார்ப்பார், அதுகளெல்லாம் செய்வார். அப்ப அந்த அடுத்தது முக்கியமான விஷயம், நாங்கள் செய்யாத ஒரு விடயம், இந்த உடன்படிக்கையை நாங்கள் கையெழுத்து வச்சுட்டு உடன்படிக்கையை சில நேரம் எங்கள்கிட்ட இருக்காது. கையொப்பமிட்டாச்சு, அது சில நேரம் லாயர்கிட்ட இருக்கும், அல்லது அந்த டெவலப்பர் கம்பெனிகிட்ட இருக்கும், அல்லது வீட்டில் எங்கேயாவது இருக்கும். சிலர்கிட்ட எக்ரிமெண்ட்டே கையில் இருக்காது. அவர்கள் யோசிக்கிறது என்னன்னா, சரி டீட் வரைக்குள்ள டீட் எனக்கு வருந்தானே என்னது எக்ரிமெண்ட்டே இருக்காது. சிலவங்க எக்ரிமெண்ட்டே இல்லை, எங்க எக்ரிமெண்ட்லாம் இல்லை. பிறகு அது காணிக்கந்தோரில் போய் செக் பண்ணி பார்த்து தான் எக்ரிமெண்ட் காப்பி எடுக்கணும், என்ன நீங்கள் சைன் பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்க்க. அப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்ப இப்படி எக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்தா எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி வந்துட்டார். சைன் பண்ணி வந்தோடனே சரி, இப்போ அவர் சொல்றார் என்னுடைய யூனிட் வந்து 1/3 என்று. சரி, பார்த்தா எக்ரிமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தா அது 1/3 அல்ல, அது 5/3 இருக்கும். இப்போ அவருக்கே தெரியாது அவர் என்னத்துக்கு என்னது காசு கொடுத்தாருன்னு சொல்லி. அப்போ ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன பொருள், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பொருள் வாங்குற பொழுது நாங்கள் காட்டுகிற அந்த அக்கறை இவ்வளவு 30, 40, 50 மில்லியன் கேட்கல வர அக்கறை குறைவு எங்களுக்கு. இதை விட எத்தனையோ மடங்கு அக்கறை இருக்க. அடுத்தது எக்ரிமெண்ட் எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் முக்கியமாக ஒரு பில்டரோ அல்லது கான்ட்ராக்டரோ அவர் பில்டிங் கட்டுகிறதா இருந்தால் நாங்கள் போய் பார்க்கலாம். சரி, ஒரு 3 பணம் கொடுத்துட்டோம், பணம் கொடுத்து இப்போ 3 மாதம் ஆகிவிட்டது. 3 மாதத்திலே அவர்கள் எவ்வளவு ப்ரோக்ரஸ் செய்திருக்கிறார்கள், எவர்கள் கட்டியிருக்கிறார்கள், எந்தெந்த ஸ்டேஜ் 1 ரீச் பண்ணியிருக்கிறார்களா, ஸ்டேஜ் 2 ரீச் பண்ணியிருக்கிறார்களா, ஸ்டேஜ் 3. ஏனென்றால் நாங்கள் என்ன செய்யறோம்னா எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு பேசாமல் இருப்போம். ஒரு 2 வருடத்துக்கு பிறகு போய் பார்க்கறது, பில்டிங்கை பார்த்தா அங்கே 15% கூட கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த நேரம் தான் அப்படி நாங்கள் 1 இயர்ல அவர் பில்டிங் தாரண்டார், இப்போ பார்த்தா ஒண்ணுங்க. நீங்கள் போய் அதை ஒரு மந்த்லி அல்லது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு அல்லது 3 மாதத்துக்கு போய் அதை பார்த்தால் உங்களுக்கே தெரியும் ப்ரோக்ரஸ் இருக்காங்க, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு வேலை நடக்குதா. அப்ப டெவலப்பரும் அந்த நிறுவனமும் கூட கொஞ்சம் கன்சர்ன் ஆயிருக்கும். ஓகே, இவர் பர்ச்சேசர் வாரார், ஆனால் அதுக்காக நாங்கள் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல டிஸ்டர்ப் பண்ணிடாது. அது போடுவாங்க, அந்த எக்ரிமெண்ட்லேயே இருக்கும். பெரிய கம்பெனிஸ்ல தான் அவர் சொல்லுவார்கள், நாங்கள் 24 மணித்தியாலம் அறிவித்தல் கொடுத்து நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், எவ்வளவு தூரம் நீங்க டெவலப் பண்ணியிருக்கிறீங்க, என்னுடைய யூனிட்டுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்களா, நாங்கள் கேட்ட குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். எனவே அந்த எக்ரிமெண்ட் எல்லாம் முறைப்படி செய்தால் இதுவும் முறைப்படி நடக்கும். நீங்களே மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ரைட், 3 மாதத்துக்கு ஒருக்கான இந்த 3 மாதத்துல இந்த வேலை நடக்கும். நீங்கள் போய் பார்த்தா அப்போ டெவலப்பருக்கு தெரியும், ஒரு 3 மாதத்துல கஸ்டமர் வந்துட்டார், 25 கஸ்டமர் வந்து பார்த்துக்கலாம், அவர் பார்ப்பார் இது சரி வராது, நான் அடுத்த ஸ்டேஜை செய்தாகும். நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அவரும் ஒரு 25% முட்டுட்டு 70% அப்படியே ஒர்க் இருக்கும். காலம் எக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். திருப்பி என்ன சொல்லுவார், இல்லை எனக்கு 75% இன்னும் வேலை இருக்குது, நான் உங்களுக்கு 50 மில்லியனுக்கு தான் வித்தலாம், இப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து 75 மில்லியன் ஆகிட்டுது, எனவே எனக்கு இன்னொரு 15 மில்லியன் கூட தாங்க, என்னடா ப்ராப்பர்ட்டி வேல்யூ கூட்டிட்டுது. அப்படித்தான் நடைமுறையில் நடக்கிறது, ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். எனவே அது ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு யூனிட்ல நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்தால் 40 பேர், அட்லீஸ்ட் 20 பேர் நீங்கள் கன்சர்னாக இருந்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அந்த புள்ளிகளை அந்த ஸ்டேஜஸ் அது தொடுதுண்டா அந்த அந்த ப்ரொஜெக்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. அப்போ டெவலப்பர்ஸும் வந்து நெக்லிஜென்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே இல்லை, நான் சொன்ன சில கம்பெனிஸ் சரியான பம்ப்டா செய்கிற கம்பெனிஸும் இருக்கு, அப்படி இல்லாத எத்தனையோ கம்பெனிஸும் இருக்கு. எனவே அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எக்ரிமெண்ட் எல்லாம் நீங்கள் முறைப்படி வச்சா தானே நாங்கள் இதை போய் பார்க்கலாம். இனி ஆவணமே கையில் இல்லாமல் நாங்கள் இருந்து போய் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் எக்ரிமெண்ட் நீங்கள் செய்கிறீங்க, எக்ரிமெண்ட் அடிப்படையில் நான் சொன்னேன் என்ன விஷயங்கள் பார்க்க வேணும். அதுக்கப்புறம் எக்ரிமெண்ட் நடைமுறையில் இருக்கிற காலத்தில் நீங்கள் போய் சைட்டை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்குதா, குவாலிட்டி எல்லாம் இருக்குதா, ஸ்ட்ரக்சரில் எதுவும் பிரச்சனை இருக்கா, அல்லது அவர் 5 மாடி என்று சொல்லி போட்டு 7 மாடி கட்டி இருக்கிறாரா, 7 மாடி கட்டினா சிஓசி கிடைக்காது,
எனவே உங்களுக்கு வாழ்நாள் பூரா உங்களுக்கு டீட் கிடைக்காது. இப்போ இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயம், இது நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் தான் சொன்னேன், இதெல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் உங்களுக்கு எந்த ஒரு அனுபவத்தை எனக்கு வர பிரச்சனையை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப நான் சொல்லுகிற அந்த பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று உங்களுக்கு பொருத்தமா இருக்கும், அல்லது உங்களுடைய இன்னொரு ரிலேஷன்ஸுக்கு பொருத்தமா இருக்கும், அல்லது உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பொருத்தமாக இருக்கும். அவர்களும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அடுத்ததான் முக்கியமான விஷயம், இப்ப எக்ரிமெண்ட் எல்லாம் செய்து அவர் கட்டிட்டார் என்றால் அவர் சொல்லுவார், ரைட், நாங்கள் ஆட்சியை கொடுக்க போறோம். சரி, நான் உங்களுக்கு முதல்ல டீட் தர மாட்டேன்னு தானே, சரி முதல்ல யூனிட்டை தருவாங்க. சரி, யூனிட்டை தரைக்குள்ள நாங்கள் என்ன செய்யறது, சாதாரணமாக இதோட யூனிட்டை தந்துட்டாருன்னு எடுத்துருவோம். எடுத்துட்டு முதல்ல பார்க்கறது கீயை தான் எடுக்கிறது. சரி, யூனிட்ல கீ எடுத்தாச்சு, கீ எடுத்தோடனே வி ஆர் ஹாப்பி, அப்படித்தானே, நாங்கள் சந்தோஷம், ரைட் எனக்கு கீ வந்துடுது. இல்லை, முதலாவது பார்க்கணும் ஒரிஜினல் எக்ரிமெண்ட் படி கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிறதா. ஒரிஜினல் உங்களுக்கு கொடுத்த பிளான் இருக்கும், பிளான் பண்ணி பில்டிங் கட்டப்பட்டிருக்குதா. ஏன்னா பொசிஷன் தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க, டீட் கொடுக்க இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகுதான் கொண்டமேனியன் டீட் வரும். கொண்டமேனியன் டீட் எடுக்க போய்க்குள்ள விஸ்வநாதன் தெரியும், கொண்டமேனியன் டீட் எடுக்க போய்க்குள்ள தான் பிரச்சனை வரும். முன்னர் மாதிரி இல்லை. இப்போ கவர்மெண்ட் என்டிட்டிஸும் வந்து சரியான ஸ்ட்ரிக்ட். இப்போ அவங்க ஒன்றையும் நகர்த்த மாட்டாங்க. முன்னர் ரெண்டா கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டாங்க. இப்போ எக்ஸ்டெண்டதுலேயே நிற்பாங்க கவர்மெண்ட். அப்போ அதனால நாங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கோம். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த எக்ரிமெண்ட் படி செய்யப்பட்டிருக்கிறதா. ஸ்டாண்டர்டான டாய்லெட் ஃபிட்டிங் என்ன, அல்லது பெயிண்ட் என்ன, அல்லது ஃபர்னிச்சர்ஸ் என்ன, அல்லது வுட் என்ன, அதெல்லாம் டியூரபிளான அந்த இதுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா. ஏன்னா நாங்கள் சந்தோஷத்தை கீ எடுத்துட்டு வந்துடுவோம், 3 மாதத்துல பெயிண்ட் உரியும், அல்லது மேலே என்ன சொல்றது ஸ்லப்ல இருந்து அந்த இது கலண்டு விடும். அந்த நேரம் பிறகு நாங்கள் தான் காசை போட்டு செய்ய வேணும். அதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது அந்த யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களா. என்ன சொல்ல, எங்களுக்கு அறிவில்லை, இப்போ எனக்குமே தெரியாது போட்டிருக்கிற மெட்டீரியல் சரியான மெட்டீரியலா டியூரபிள் மெட்டீரியலான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நானும் ஒரு சாதாரண ஆள், அது சம்பந்தமாக விஷயம் தெரிஞ்சவர் தான். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்கள் யாருமே இந்த ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டிவ் பர்ச்சேசர்ஸும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை கொடுத்து தான் யூனிட் வாங்குறீங்க. எனவே அது முறையான அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குதா, அல்லது குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குதா இந்த பார்க்க வேண்டிய பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆரம்பத்தில் நல்லா வடிவா தெரியும், 3 மாதம் 6 மாதம் போயிட்டுல அதோட உண்மையான தன்மை வெளியே வரும். அடுத்தது நான் முதல்ல சொன்னேன், இப்போ பொசிஷன் வந்தா பிறகு டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் 1 இயர் வரும். சில டிஃபெக்ட் லைபிலிட்டி பீரியட்ல உங்களுக்கு நீங்கள் கம்பெனிக்கு சொன்னால், அல்லது அந்த டெவலப்பருக்கு சொன்னால் அவங்க வந்து செய்து கொடுப்பினோம். சில நேரங்களில் ஃப்ரீயாக செய்து கொடுப்பினோம், சில நேரங்களில் அந்த டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட்லையும் இப்போ டீட்ல எங்கேயும் சொல்ல மாட்டாங்க டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் இருக்கு. இந்த டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இது எக்ரிமெண்ட் சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த எக்ரிமெண்ட் இவ்வளோ இத்தனாம் தேதி டீட் தருவோம், இதுல இருந்து டீட் தர்ற டேட்ல இருந்து 1 இயர் பீரியட் டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட், இந்த நாளில் ஏற்படுகிற இந்தந்த விஷயங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக செய்து தருவோம். இல்லாட்டி என்ன நடக்கும் என்றால், நாங்கள் பொசிஷன் எடுத்த பிறகு அல்லது டீட் தந்தா பிறகு டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் போனால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட்ல செய்தாருன்னு சொன்னோம், இதெல்லாம் மைனர் ரிப்பேர்ஸ் அதுகள் நாங்கள் செய்து தருவோம், பெரிய செலவெல்லாம் நீங்க தான் செய்யணும்னு வாங்க. அதெல்லாம் வந்து எக்ரிமெண்ட்ல இருந்தால் தான் நீங்க சொல்லணும், இப்படி எங்க பாருங்க நான் எக்ரி பண்ணா உங்களுக்கு டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட்ல வந்து இந்த இதெல்லாம் நீங்க செய்து தர வேணும். இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க நாங்க செய்ய மாட்டோம். ஈவன் எனக்கு தெரியும் சில கம்பெனிஸ் ஈவன் டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட்ல அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதுக்கே அந்த இன்ஜினியர் அனுப்புறதுக்கே அவங்க ஃபீ எடுத்து போடுவாங்க. இன்ஜினியர்ஸ் விசிட் 2000 rupees or 3000 rupees வரும். அப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அங்க நீங்கள் எக்ரிமெண்ட்ல முறையா இதெல்லாம் பார்த்தெல்லாம் போட்டிருந்தீங்கள் என்றால் இந்த பிரச்சனை பின்னாடி உருவாகாது. அடுத்ததா இப்ப நாங்க டீட் டிரான்ஸ்ஃபரை பொறுத்தளவு வேண்டாம், பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எக்ரிமெண்ட் சரியா இருந்தால் டீட் டிரான்ஸ்ஃபர் அதன்படி அவங்க கொடுக்கறதா வேணும், அதில் பெருசா பார்க்கறதுக்கும் இல்லை.
லீகல் மேட்டர்ஸ் தான், அது லாயர்ஸ் பார்ப்பினம். கொண்டோமினியம் டெக்ளரேஷன் இருக்கா, அதுக்குரிய செப்பரேட் யூனிட் இருக்கா, டீலை செய்திருவாங்க. ஒரே விஷயம் பார்க்க வேணும், அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்ட அந்த விடயதானங்கள் எல்லாம் டீட்ல இருக்குதா, ஸ்கொயர் ஃபீட் சரியா இருக்கா, காப்பாக் கமன்னா அல்லது எக்ஸ்க்ளூசிவ். நேரம் அக்ரிமெண்ட்ல இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் காப்பாக்கண்டு, ஆனால் டீட்ல பார்த்தீங்கன்னா கமன் காப்பாக்கா இருக்கும். அதை பார்க்கறதுல தானே நாங்கள் காப்பாக்கணுன்னே விட்டுருவோம். சில பால்கனியோட சேர்த்து ஸ்கொயர் ஃபீட் வருதா, பால்கனிக்கு வெளியே ஸ்கொயர் ஃபீட் வருதான்னு பிறகுதான் பார்க்கறது. அந்த நேரத்தில் 1400 சொல்லிட்டு பார்த்தா பிறகு சொன்னா இல்லை இன்க்ளூடிங் பால்கனி என்று வந்துடும். அந்த இஷ்யூஸ், சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சில நேரங்கள் நடக்குது. சில கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும், அந்த டீட் தருகிற பொழுது ஒரு புக்கே தருவிடும், எல்லா ஆவணங்களும் சேர்த்து பெரிய ஒரு பல்கா. அது முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது எங்க பிரச்சனை வரும் என்றால், இப்போ நீங்க அக்ரிமெண்ட் செய்திருவீங்க, டீட் எடுத்து வச்சுட்டு பேசாம இருப்பீங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இதை நீங்க விற்க போறீங்கன்னு வைங்க, இன்னொரு ஆள் வாங்க போறார், வாங்குறவர் லோன் எடுக்க போறாருன்னு வைங்க. அந்த நேரம் பேங்க் என்ன செய்யும்? பேங்க்குக்கு ஒரிஜினல் டீட் ஒருக்கா கொப்பி வேணும், அல்லது கொண்டோமினியம் பிளான் கொப்பியை கேட்கும், அல்லது லேண்ட் ஸ்ட்ரீட் லைனை கேட்கும். ரைட்? இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அந்த நேரம் நீங்க தேட போய்க்குள்ள டெவலப்பர் கம்பெனியும் இருக்காது. நீங்க என்ன செய்யணும்? சிஎம்ஏல போய் கொண்டோமினியேட்டர்ல சர்டிஃபை பண்ணி எடுக்கணும். இது நீங்க காசை திருப்பி கொடுக்குறீங்க, உங்களோட திருப்பி விற்கிறதுக்கும். அவர் வாங்குறவர் சொல்றா, இல்லை எனக்கு வாங்கலாது, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பேங்க் இருக்குது, கேட்டா தான் லோன் வரும், லோன் வந்தா தான் நான் ப்ராப்பர்ட்டி வாங்குவேன், திருப்பியும் எங்களுக்கு தானே செலவு. ஸோ இதை தவிர்க்கலாம். நீங்கள் வாங்கிக்கலை அந்த டீடோட சேர்த்து அந்த அக்ரிமெண்ட், அது வர வேண்டிய எல்லா ஆவணங்கள், பழைய டீடுகள், சர்வே பிளான், கொண்டோமினியம் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான், அதுகளெல்லாம் எடுத்துடலாம். சில டாக்குமெண்ட்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கோஆபரேஷனுக்கு மட்டும்தான் வரும், சிலது தெரியும். சிலது இப்போ சர்டிஃபிகேட்ஸ் அதுகள் தான் மேனேஜ்மெண்ட் கோஆபரேஷனுக்கு தான் வரும். அதுலேயும் அந்த ஓனர்ஸ் கவர்மெண்ட் அதில் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டீங்கன்னா, இது உங்களோட யூனிட் தானே. திருப்பி விற்க போய்க்குள்ள உங்கள்கிட்ட ஆவணம் இல்லாட்டி உங்களுக்கு தான் பிரச்சனை. டெவலப்பரோட தரம் உங்களுக்கு இல்லை. அந்த நேரம் அவங்க 10 ஃபிளெக்ஸ் கட்டிட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் சொல்லி எங்கேயே எடுக்குமெண்டே தெரியாது. எனவே டீடை பொறுத்து நாங்கள் பெருசாக இல்லை. இது முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ல பார்ப்போம் யோசிச்சேன். இதில் கேட்கணும்னா கேளுங்க. இப்போ ஏதாவது இப்போ நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நான் பாசிட்டிவாக மட்டும்தான் சொன்னேன். ஓகே, இப்படி இன்னொரு நெகட்டிவாக பார்க்கப்போம். சரி, இப்போ ஒரு பணம் கொண்டு வந்துட்டுதுன்னு வைப்போம். அங்கே அக்ரிமெண்ட் செய்கிறீங்க, டெவலப்பரோட பிரச்சனை வந்துட்டுது. இதை அதை எப்படி ரிசால்வ் பண்ண போறீங்க? பிரச்சனை பல வகையாக இருக்கும். ஒன்று, டெவலப்பர் கலாப்ஸ் ஆகிடுவேன். முதலாவது ஒரு சினாரியோ எடுப்பேன், டெவலப்பர் கலாப்ஸ் ஆகிட்டார். நாங்களும் காசு கொடுத்துட்டேன், அக்ரிமெண்ட்டும் சரி, எல்லாம் சரி, கம்பெனியும் இருக்கு, இல்லை கலாப்ஸ். என்ன செய்ய போகிறோம்? எப்படி இருந்தால் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ இண்டிவிஜுவலாக நாங்கள் வழக்கு தானே போடுறோம். நான் கொடுத்த காசுக்கு நான் போடுவேன், எக்ஸ் கொடுத்த காசுக்கு எக்ஸ் போடுவார், Y கொடுத்த காசுக்கு Y போடுவார், கொடுத்த காசு எடுக்கிறதுக்கா. அப்போ சில நேரங்களில் அந்த டெவலப்பர் கம்பெனிக்கு இந்த டெவலப்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அந்த காணி, அந்த கட்டிட காணி, அதில் உள்ள டெவலப்பர் தவிர ஒன்றுமே. டிரெக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒன்றுமே இருக்காது. அப்போ உண்மையிலேயே பார்த்தா நாங்கள் ஆங்கிலத்தில் அட்டலோசன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே எடுக்க இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யறது? அப்போ அந்த சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் கிரிமினல் கேஸ் போடுவேன், போட்டு அந்த டிரெக்டர்ஸ் ஏதாவது வகையில் கிரிமினல் கேசஸ் போட்டு அவங்களுக்கு இருக்கிற காசு அல்லது சொத்துக்களை விற்று காசு கொஞ்சம் எடுக்கலாம். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், சரி எக்ரிமெண்ட் இருக்குது, பில்டிங்கும் ஒரு 75% முடிஞ்சிட்டுது, ஆனால் பேலன்ஸ் 25% அவங்களால செய்ய இயலாது. மோகேஜ் போயிட்டுது, மோகேஜும் கட்ட இயலாது, பேங்க்குக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கிற லெவலில் வந்துட்டுது, ஒன்றும் செய்ய இயலாது. ஆங்கிலத்தில் சொன்னால் அதையா ஃபிக்ஸ்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறது? அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில்
சில கம்பெனிஸ் என்ன செய்ய மாட்டா, சரி இனிமேல் என்னால் இது கட்ட முடியாது, இது 40 பர்ச் காணி இருக்கு, இந்த 40 பர்ச்சையும் இந்த யூனிட் வாங்கி இருக்கிற 40 பேர்லையும் எழுதி தந்துடுறேன். கட்டவும் மேலாது, என்னட்டையும் கம்பெனிக்கும் காசு இல்லை கட்டுறதுக்கு, லோனும் வாங்க இயலாது. என்ன வாங்கினது ப்ராப்பர்ட்டி மோகேஜில் இருக்கு, வேற கம்பெனிலையும் எடுக்க இயலாது, கம்பெனியும் கிரிப்புக்கு போயிட்டுது. என்ன செய்யறது? கம்பெனி என்ன செய்யும்? பேங்க் வந்து எடுக்க முதலே சரி பேங்கோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஏதாவது செய்து பேங்க்குரிய காசு, ஏன்னா இல்லாட்டி 40 டெவலப்பரும் கொடுத்த காசு எல்லாம் பேங்க் எடுத்துச்சுன்னா பேங்க் எடுத்து ஆப்ஷன் எடுத்துட்டு காணி எடுத்து வித்து போடும், கடைசியில் 40 பேருக்கும் காசு இல்லை. அப்போ 40 பேரும் என்ன செய்வினோம்? சரி என்று காணி எடுத்து அவங்களும் அந்த லோன் இருந்தால் சின்ன சின்ன பர்சன்டேஜ் இருந்தால் அவங்களும் கான்ட்ரிபியூஷன் செய்து 40 பேரும் அந்த காணியின் ஓனராக வந்து 40 பேரும் சேர்ந்து ஒரு கொண்டோமினியம் டெக்ளரேஷனை சிஎம்ஏவோட கதைச்சி கொண்டோமினியம் டெக்ளரேஷன் செய்து அவங்களே ஓனராக வந்து அவங்களே 40 யூனிட்டாக அந்த செப்பரேட் பண்ணி அவங்க 40ஐயும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். சரி, எக்ரிமெண்ட், சரி கன்ஸ்ட்ரக்ஷனும் செய்துட்டீங்க, சரியா? டெவலப்பர் வந்து கூட காசு கேட்குறாங்க. சரி, அவர் சொல்ல இல்லை எனக்கு நீட் இன்னொரு 20 மில்லியன் எனக்கு கூட வேணும், சம் ரீசன், சரியா? அவருக்கு பேங்க் அந்த நேரத்தில் உண்மையை கொடுக்குறதா இல்லையா? எக்ரிமெண்ட் சொல்லியிருக்கோம் 35, அது எந்த க்ளோஸுமே இருக்காது, கூட்டுறண்டும் இருக்காது, குறைக்கிறண்டும் இருக்காது. சரி, 35 அவர் சொல்லாது, 35 மில்லியன் இஸ் ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ்னு சொல்ல மாட்டாங்க. 35 மில்லியன் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு காஸ்ட் எஸ்கலேஷனும் போட மாட்டாங்க. இப்போ சைலண்ட் எக்ரிமெண்ட் வந்து சைலண்ட். என்ன செய்யறது? நாங்களும் 35 மில்லியன் கொடுத்துட்டோம், பில்டிங்கும் இருக்கு, அவர் 20 மில்லியன் கொடுக்காட்டி டீடும் வராது. அந்த நேரங்களில் எக்ரிமெண்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதனால இந்த எக்ரிமெண்ட் பார்க்கறது இந்த காஸ்ட் எஸ்கலேஷனும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த பிரச்சனை, சரி காஸ்ட் எஸ்கலேஷன் ஒரு பிரச்சனை. சில நேரங்களில் என்ன நடக்கும் என்றால் எக்ரிமெண்ட் செய்தாச்சு, எக்ரிமெண்ட் செஞ்சு பொசஷனும் எடுத்துட்டோம், ஆனால் டீட் வராது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி மோர்கேஜில் இருக்கு. அப்போ என்ன செய்யுது? நான் ஒவ்வொரு அனுபவத்தில் சொல்கிறேன், இப்படி பிரச்சனைகள் சாதாரணமாக வரலாம். அந்த சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் டெவலப்பர் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் காலம் போய் நான் காசு காட்டி போட்டு எடுத்துட்டாரேன் சொன்னால், சில நேரங்களில் இல்லை கம்பெனி ஒன்றுமே செய்ய முடியாட்டி அவங்கள அந்த மோகேஜை அவங்களே காட்டி போட்டு, யார் வாங்கினவரே காட்டி போட்டு, சரி டீடாவது கிடைக்குது என்றுட்டு அவங்கள எடுத்துக்கொண்டு போகும். சில சந்தர்ப்பங்களில் இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் செய்துட்டு கலப்ஸ் ஆகும். இது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் சில கம்பெனிஸ் அப்படி கலப்ஸ் ஆன கம்பெனிஸ் இருக்குது. அதாவது பில்டிங்கு எக்ரிமெண்ட்டும் செய்தாச்சு, பில்டிங்கும் கட்டியாச்சு, பில்டிங்கு கட்டி முடிஞ்சது, டீட் இல்லை, ஏன்னா கம்பெனி கலப்ஸ். அப்போ என்ன செய்யறது? ஏன்னா கம்பெனின்ற பேரில் தான் சொத்து இருக்கும், லேண்ட் ஓனர் வந்து கம்பெனி. நம்ம கம்பெனி கலப்ஸ் ஆன ஒழுங்கான டிரெக்டர்ஸ் இருக்குன்னா அதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு போட்டு, அது இண்டிவிஜுவல் நேமில் இருந்தாலும் கம்பெனின்ற நேமில் இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு போட்டு நாங்கள் அதை எடுக்கிற நாங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து கலாப்ஸ் அவங்களுக்கு சில லிக்விடேஷன் அப்படி போனாலும் அந்த கம்பெனியில் வழக்கு போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை எங்களை பேரில் எடுத்து அதனூடாக ஒரு சொல்யூஷன் செய்கிறதுக்கான ஒரு ப்ரொசீடியர். இப்போ அது ப்ரொசீடியர் இல்லை, நாங்கள் வழக்கு போட்டு அதுகள் செய்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்தது வந்து ரீசன்ட்லி வந்த அந்த ஜட்மெண்ட் வந்து நான் வச்சிருக்கிறேன். இப்போ இவ்வளவு காலமாக இருந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருந்தது, நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் இதுக்கெல்லாம் நிவாரணத்துக்கு போகலாம் அல்லது கொமர்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு தான் போகலாம்னு இருந்தது. இப்போ அந்த 10 டேஸுக்கு முதல் வந்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஊடாக சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கு. அது இந்த அளவுக்கு எதிர்காலத்தில் பயன்பட போகுதோ தெரியல. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ யூடிஏக்கும் சிஎம்சிக்கும் சிஎம்ஏக்கும் கொண்டோமினியம் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் சிஎம்சிக்கும் சட்ட ரீதியான பொறுப்பு இருக்குது. எனவே நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போகலாம். புதிய ஒரு வியூ வந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எஃப்எம்
அவங்க வந்து என்ன பேஸ் பண்றாங்கன்னு சொன்னா, சிங்கப்பூர்ல வந்து இந்த சிஸ்டம் இருக்குது. அதாவது பர்ச்சேசர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான, ஏன்னா இவ்வளவு நாள் நாங்கள் கான்ட்ராக்சுவல் ரிலீஃப்னு தான் சொல்றது. ஏன்னா டெவலப்பருக்கும் பர்ச்சேசருக்கும் இடையில இருக்கிற ஒப்பந்தம் ஒன்று தான் ஆவணம். அதன் அடிப்படையில நீங்க நிவாரணம் எடுக்கணும்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும் அல்லது கமர்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு போகணும். இப்ப வந்து அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ரீசன் இதுல வந்து இல்லை, நீங்கள் இதுல பொறுப்பு இருக்குது யூடிஏக்கும் சிஎம்ஏக்கும் சிஎம்சிக்கும். எனவே நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இன்வோக் பண்ணலாம், அது ரிட்டும் போகலாம். இது ரிட்டுக்குரிய கேஸ் அல்ல, இது எஃப்ஆருக்குரிய கேஸ் என்றாலும் ரிட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் போகலாம்னா ரிட்டும் போகலாம். இப்போ கவர்மெண்ட் என்டிட்டி வந்து சிஎம்ஏ யூடிஏ சிஎம்சி வந்து இந்த பர்ச்சேசர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண தேவை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நாங்கள் இதை எப்படி இதுக்குள்ள வாரது, இந்த நிவாரணத்துக்குள்ள வாரது. நீங்க அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 16 சொல்லுது, டிஸ்பியூட் வருகிற பொழுது அவர்கள் சொன்ன ஓனருக்கும் பர்ச்சேசருக்கும் அல்லது ஆக்கியபயர் டெவலப்பர் அந்த அவங்களுக்கு இடையில டிஸ்பியூட் வருகிற பொழுது இந்த சிஎம்ஏ என்ன செய்யறது, ஒரு இன்குவாரி வைக்கிறது. பெரும்பாலும் போயிருப்பீங்க, ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே ஒரு டெவலப்பரும் ஒரு பக்கம் இருப்பார், பர்ச்சேசரும் ஒரு பக்கம் இருப்பார், இன்குவாரி ஒன்று வச்சு ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவ்வளவு காலமாக அது ஒரு ப்ரொசீடியரல் ஆஸ்பெக்டாக இருந்து சில நேரங்களில் அவன் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, 3 வருஷமா போவாங்க, சிஎம்ஐயும் பெருசாக ஆர்டர் கொடுக்காது, என்ன போகிறோம் வாரம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு இன்குவாரிங் ஆஃபீஸரும் இருப்பார். சில நேரம் ஆர்டர் கொடுத்தாலும் சில ஆர்டர் வந்து ஒழுங்காக கெரிய அவுட் பண்ணாத சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்போ அதுக்கு பிறகு கோர்ட் அப்பீலுக்கு போகணும், ஒரு ரிட்டம் மேண்டமஸ் எடுக்கிறதுக்கு அதை செய்யன்னு சொல்றதுக்கு அந்த சிஎம்ஏக்கு எதிராக அப்படியான பேர். அதுக்கு வந்து இப்போ இந்த இருக்கிற ஜட்மெண்ட் வந்து ஒரு ஐ ஓப்பனிங். சிஎம்ஏ வந்து இனிமேல் சிஎம்ஏ யூடிஏ சிஎம்சி வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க இந்த விஷயத்துல ஏனென்றால் இதுல டிரெக்டிவாகவே சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்ற விஷயம் இருக்குது. அப்போ இது வந்து இப்போ இந்த டெவலப்பர்ஸ்க்கும் பர்ச்சேசர்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டிவ் பர்ச்சேசருக்கு இடையில டிஸ்பியூட் வருகிற பொழுது அந்த டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்ணுகிறத அக்சலரேட் பண்றதுக்கு இந்த ஜட்மெண்ட் உதவியா இருக்கும் அப்படிங்க. மற்றவங்களுக்கும் சொல்லலாம் இல்லை, ஏனென்றால் நீங்களும் காசு கொடுத்து யூனிட்டை வாங்கி போட்டு திருப்பியும் காசு கொடுத்து லிட்டிகேட் பண்றன்றது அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. 25 மில்லியன் கொடுத்து ப்ராப்பர்ட்டியை வேண்டி போட்டு இன்னொரு 5 மில்லியன் லாயருக்கும் கொடுக்கணும், வழக்கு முடியக்கில் 5 மில்லியன் போயிடும். அப்போ இதுன்ற காஸ்ட் அது 100% ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்னு சொல்லலாம் சில சந்தர்ப்பங்கள். அப்போ அந்த சிஎம்ஏ வந்து நாங்கள் இப்போ ப்ரெஷர் ஒன்று கொடுக்கலாம் சிஎம்ஏக்கு, இல்லை இதுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது பர்ச்சேசர்ஸை சொல்லி. ஏன்னா கொஞ்சம் சில காலம் வந்து இல்லை, சிலவங்க போகிறதும் இல்லை கம்ப்ளைண்ட்களுக்கு, ஏன்னா அங்கே போய் ஒன்றும் நடக்குது இல்லை, அவர் டெவலப்பர் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிடணும், அல்லது ஒன்றும் கேட்குறாங்க என்னன்னு சொல்லுவாங்க, இன்கொயரிங் ஆஃபீஸர் பெருசாக சீரியஸாக எடுக்கிறாரு இல்லை, அந்த குறைபாடுகளும் இருந்தது. அப்போ அதனால இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம், இல்லை இப்போ வந்து சிஸ்டம் பயப்படும் கட்டாயம் இதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போவாங்க. எல்லாரும் சிஎம்ஏக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக விളിக்கிட்டாங்க என்றால் அது சிஎம்ஏக்கு ஒரு தலையீடியா போயிடும், யூடிஏக்கு ஒரு தலையீடியா போயிடும், சிஎம்சிக்கு தலையீடியா போயிடும். எனவே அதை பாதுகாக்கிறதுக்காக அட்லீஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஹியரிங்கை கொடுத்து அவங்கள ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டை செய்ய பார்க்கணும். எனவே இந்த ஜட்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த கான்டோமினியம் அல்லது அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸில் எக்ரிமெண்ட் வந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். நாங்கள் சும்மா இந்த மற்ற எக்ரிமெண்ட் மாதிரி சும்மா ஒன்று சைன் பண்ணாமல் போகிறோம்னுட்டு நீங்கள் ஒரு தரம் மற்றவங்கள்டையும் சொல்லுங்க, அது முக்கியமான ஆவணம். அதை காணி வாங்கிக்கல டீட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கான்டோமினியம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து இப்போ பிஸ்னஸ் செய்ய கமர்ஷியல் இதுகள் டிரான்சாக்ஷன் செஞ்சால் எக்ரிமெண்ட் முக்கியம் தானே. அதே மாதிரி இந்த பில்டிங் இதில் வந்து எக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் டீட்ல உங்களுக்கு டைட்டில் யூனிட்டுக்குரிய டைட்டில் மட்டும்தான் வரும், டைட்டில் மட்டும்தான். டைட்டில் அங்கே சர்டிஃபை பண்ணுறதுக்கு சார் டைட்டில் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கான்டோமினியம் டிக்ளரேஷன் வந்ததுன்னா சருக்கு தெரியும். அதுக்கு பிறகு தட்ஸ் அ நியூ பேபி சட்டத்தின்படி. பெருசாக எக்ரிமெண்ட் இருந்தால் தான் மற்ற முக்கியமான உரிமைகள். ஏன்னா பில்டிங்குல விழுந்தது என்றால் அல்லது பில்டிங்கு டேமேஜ் வந்தது என்றால் நீங்கள் போட்ட 50 மில்லியனும் அவுட். யார் வாங்க போகிறது? 50 மில்லியன் 5 கோடி கொடுத்து யூனிட் வாங்கினீங்கன்னா யூனிட் டேமேஜ் என்றால் யார் வாங்க போகிறது? இல்லை அதில் என்ன 0.1%
லேண்ட் ப்ரைஸ் இருக்குன்னு யாரும் வாங்குவோம் இல்லையா, அவன் பில்டிங்கை பார்த்து தானே வாங்குவோம். அப்போ அதனால வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. கூட்டாட்சி ஆதனங்களை கொள்வனவு செய்யும் போது விற்பனை ஒப்பந்தமே அடிப்படையான விடயம் என்பதனால் அவ்விற்பனை ஒப்பந்தத்தில் கூட்டாட்சி கொள்வனவாளர்கள் எந்தளவு தூரத்திற்கு கவனமாக இருக்க வேண்டும், கவனிக்காமல் கையொப்பமிடக்கூடாது. விற்பனை ஒப்பந்தத்தினை கவனிக்காமல் கையெழுத்திடுவதனால் ஏற்படக்கூடிய சாத்தியமான சிக்கல்கள், கூட்டாட்சி ஆதன கொள்வனவாளர்களுக்கு எப்போது நிலத்தின் உரிமை பெறப்படுகின்றது, கூட்டாட்சி ஆதனத்தை கொள்வனவு செய்கின்ற போது எவ்வாறான நுணுக்கமான விடயங்களை கையாள வேண்டும், விற்பனை ஒப்பந்தம் அறுதி உறுதி என்பன பதியப்பட வேண்டியதன் அவசியம், அதனை அவதானிக்க வேண்டிய கொள்வனவுக்காரர்களின் பொறுப்புடைமை, நிறுவனத்தின் சட்டத்தரணியை மாத்திரம் நம்பியிராமல் கொள்வனவுக்காரர்கள் தங்களுக்குரிய சட்டத்தரணி ஒருவரையும் நியமித்தல், கூட்டாட்சி ஆதன கொள்வனவில் சாத்தியமான பிரச்சனைகள், அதற்குரிய சட்ட ரீதியான நிவாரணங்கள் என்பனவற்றை மிக தெளிவாக சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேசராஜா அவர்கள் அறிவோர் ஒன்றுகூடல் 941 கூட்டாட்சி ஆதன உரித்தாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தலும் விற்பனை ஒப்பந்தத்தினதும் அறுதி உறுதியினதும் வகிபாகமும் என்ற தலைப்பில் தெளிவாக உரை ஒன்றை ஆற்றினார். அவருக்கு கொழும்பு தமிழ் சங்கத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இப்போது இது கலந்துரையாடலுக்குரிய நேரம். இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் லோயர் தான் அக்ரிமெண்ட். அதில் நாங்கள் இந்த வேறு லோயர்ஸை போட்டு ஒரு 25 வீடு இருக்குன்னு சொன்னா 25ல ஒரு 2-3 பேர் வேறு லோயர்ஸை போட்டு சில ப்ரோசஸை மாத்திரம்னு சொன்னா மாற்ற சொல்லி சொன்னால் நான் அடுத்த பிரச்சனையும் பார்த்து நம்ம ஒரு பழைய ஜட்ஜன்றபடியே சொல்லி மாற்ற சொல்லி க்ளோஸரை மாற்றுறோம். அந்த மாத்திர க்ளோசஸ் வந்து இந்த இப்போ 25 வீடு இருக்கிற இடத்துல ரெண்டு யூனிட்டுக்கு மாற்றினால் அதிന്റെ எஃபெக்ட் வந்து மெட்டாக்களை தாக்கும் தான். இந்த அவசிய நேரம் அந்த மெட்டாக்களுக்குள்ள ரைட்ஸே நாங்கள் எடுக்கிற மாதிரி வரும். அது பிரச்சனை இருக்கு ஒன்று, அது வேண்டிய உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அப்படி மாற்றுறதால பாதிப்பு இருக்கிற அந்த மெட்ட ஓனர்ஸுக்கு ஒன்று ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் லோயர் செய்யறது வந்து நான் பார்த்து செய்யறது வந்து இன்னொரு லோயரை கொண்டு மாற்றுறது வந்து பிரச்சனை இருக்குது. அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ காலத்துக்கு இருக்குமென்றது உண்டு. மற்றது போட்ட போட்டிங்கன்னு சொன்னீங்க, அது அநேகமாக இல்லை பிரச்சனை இருக்கிற பிரச்சனை. அது டெவலப்பர் வந்து கவனிக்கணும் இல்லை, யூடிக்கு போனாலும் இந்த சிஎம்இக்கு போனாலும் ஆகுது. அப்போ அதற்கு உள்ள இந்த இவ்வளவு வாரண்டி இருக்குது, அதை கையாளணும். அது என்ன விஷயம் பொறுத்தவரை டெவலப்பர் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எக்ரிமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்டோட ஸ்டாண்டர்ட் எக்ரிமெண்ட் ஏ போனாலும் பி போனாலும் சி போனாலும் அதே கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் ப்ரோசஸ் இருந்தால் சில ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் வந்து உங்களோட லாயர் சொல்லி சொல்லுங்க, இந்த ப்ரோசஸை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கான உரிமை இருக்கு. நீங்க இன்னொரு ஆள் சைன் பண்ணுறதுக்காக நீங்க சைன் பண்ணணும் மட்டும் இல்லை. இப்போ நான் சொல்லுங்க 25 பேர் இருந்தால் 25 பேர்ல 10 பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இல்லை நாங்கள் இந்த ப்ரோசஸ் கட்டாயம் தேவைன்னா கட்டாயம் அவங்க மாற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் யூனிட்டை விற்கத்தானே வேணும். அப்படி ஒன்று இருக்கு. ஒருவர் அல்லது 2 பேர் போனால் தான் அந்த இஷ்யூ வரும். அதுவும் உங்களுக்கு உரிமை இருக்கு, இவரை கன்சியூமர் தானே. அது ஒன்று. ரெண்டாவது டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் நார்மலாக 1 இயர்னு சொல்லும். ஆனால் டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி இல்லை, விதின் 1 இயர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிற சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும். சில டிஃபெக்ட்ஸ் விதின் 1 இயர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க. அது வந்து சில நேரம் 5 இயர்ஸுக்கு பிறகு வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் அந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சரல் இது
ஆரம்பத்திலே வாட்டர் ப்ரூஃபிங் செய்கிறவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பார், நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் சரியாக செய்துட்டோம். சில நேரம் டெவலப்பரே அந்த வாட்டர் ப்ரூஃபிங் அந்த செய்த அந்த கம்பெனி செய்தால் அந்த கம்பெனி அதை கவனிச்சிருக்க மாட்டாங்களே அவங்க சரியா. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் அந்த அந்த கம்பெனி டெவலப்பருக்கு கொடுக்குற பொழுது டெவலப்பரும் அதன் அடிப்படையில் தானே அவங்க சிஎம்ஏக்கு கொடுத்துருப்பாங்க, வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் செய்தேன்னு சொல்லி முனிசிபாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருமே ஜாயின்ட்லி லேபல், அந்த வாட்டர் ப்ரூஃபிங் செய்கிற கம்பெனியும் லேபல், அதே நேரம் டெவலப்பரும் லேபல். ஏன்னா டெவலப்பரு கீழே ஏஜென்ட்டாக தானே அந்த கம்பெனி, இண்டிபெண்டாக நீங்கள் போய் ஹையர் பண்ண இல்லை தானே, டெவலப்பர் தானே அவங்கள ஹையர் பண்ணுறாங்க. எனவே 2 பேரும் அதுக்கு பொறுப்பு. அப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் 1 இயருக்கு பிறகு வந்தாலும் இப்போ நாங்கள் அந்த கோர்ட்டில் சொல்கிறது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி, அது அந்த டேமேஜ் உருவாக்குறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச காலம்னு ஒன்று இருக்கு தானே. இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு தான் வருது என்றால் அது வேரண்டியர், அதை யூஸ் பண்ணதால் ஏற்படாமல் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டேஷன், அதாவது ஒரிஜினல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டிஃபெக்ட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்போ தான் தெரிய வந்தது அது, அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வர்ற காலம்னு சொல்லுது. அப்போ தான் அந்த அந்த வழக்கு போடுறதுக்கான அந்த காரணி எழுந்த காலம் அதுதான். அதை நாங்கள் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி வாட்டர் ப்ரூஃபிங் செய்துட்டா வாட்டர் ப்ரூஃபிங் ஒழுங்காக செய்யாமல் 1 இயருக்குள்ள எல்லாம் வந்து விசிபிளாக இருக்குமென்று நீங்கள் அசியூம் பண்ணலாம். அது சில நேரம் 2 வருஷத்துக்கு பிறகும் வரும். ஸ்ட்ரக்சரில் டிஃபெக்ட் இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர் டிஃபெக்ட் வந்து விதின் 1 இயர் வரணுமென்ற ஒரு கட்டாயம் இல்லை தானே, 2 வருஷத்துக்கு பிறகும் வரலாம். அந்த காலத்திலிருந்து அந்த விசிபிள் ஆகிற காலத்திலிருந்து நீங்கள் அதை ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆனால் நடைமுறையில் என்ன பிரச்சனைன்னா இப்போ எத்தனை கம்பெனிஸ் அது வந்து இருக்கும் சிஸ்டத்தில். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் முதல்ல, ஞாபகம் தெரியல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு கொள்ளணும். என்ன சொன்னேன், கம்பெனி இல்லாட்டியும் வாட்டர் ப்ரூஃபிங் செய்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கு. இல்லாட்டி கடைசியில் என்ன நடக்கணும்னா நாங்கள் காசை கொடுத்துட்டு அவர் யாரோ வாட்டர் ப்ரூஃபிங் செய்து அவர் காசை எடுத்துகிட்டு போயிடுவார், எலக்ட்ரிக்கல் செய்தவர் வந்து அவர் காசு எடுத்துகிட்டு போயிடுவார். கடைசியில் அதுக்கெல்லாம் காசு கொடுத்த பர்ச்சேசர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார். அது டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியடுக்கு பிறகு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் கொடுக்குறது என்னென்னா, இல்லாட்டி இப்போ ஒரு கம்பெனி வந்து வாழ்நாள் முழுதும் இல்லை நாங்கள் செய்வோம்னு சொல்லலாத ஸ்ரீலங்கன் செட்டப்பில். அதனால தான் நான் உங்களுக்கு விதின் 1 இயர் போடுறவங்க. இந்த அளவுக்கு கன்சியூமரை பாதுகாக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், நீங்கள் வந்து கொண்டமீனியம் அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் லோ வந்து கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லையா, அவங்க ஒரிஜினலி இருந்த அந்த ஆக்டை மாற்றி சிஎம்ஏயை கொண்டு வந்து சிஎம்ஏன்ற பவர் எப்படி ஃபங்க்ஷன் அதுகளுக்குள்ள இந்த செக்ஷன் 16 சொல்லுது. அந்த என்னென்ன இவங்களுக்கு வந்து டிஸ்பியூட் வந்தால் அவங்க தே கேன் ஹியர் அண்ட் டிட்டர்மைன். அதனால தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டோன்னே என்ன செய்யறாங்க, எடுத்து உண்மையிலே பிரைமா ஃபேசி கம்ப்ளைண்டாக இருந்தால் அவரோட இன்கொயரிங் ஆஃபீஸரை போடுறாங்க. இன்கொயரிங் ஆஃபீஸர் ஸ்டாட்யூட்டரி ஆஃபீஸர். அப்போ அவர் டிட்டர்மினேஷனோட கொடுக்கலாம், டிரெக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் ஜட்மெண்ட் இல்லை. ஆனால் அந்த டிரெக்ஷனை அவங்க செய்வாங்க. யார், டெவலப்பரோ அல்லது அந்த கம்பெனியோ அல்லது ஓனர் வந்து அந்த அந்த டிரெக்ஷனை செய்ய வேணும். இல்லாட்டி அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துடலாம். டிஜிஎம்முக்கு பவர் இருக்கு. COC and the final is the thing. And the COC approval of the list of items in the Sonamadi, from the including a diagram and the provisions that come COC சிம்பிள். அதான் சொல்றேன், சிஓசின்னு சொன்னது என்ன, சர்டிஃபிகேட் கான்ஃபர்மிட்டி தானே. அது என்ன சொல்லும், நீங்கள் வரைஞ்ச பிளான் படி கட்டிடம் கட்டியிருக்கிறான்னு சொல்லும். அதோட சேர்த்து நீங்கள் சொன்ன ஃபயர் சர்டிஃபிகேட் அந்த ரோட்டர் லைன் அதெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் சர்டிஃபிகேட் தானே. ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு வாட்டர் ப்ரூஃபிங் செய்திருக்காங்க தானே, இல்லையே. அவர் வாட்டர் ப்ரூஃபிங் என்ஜினியரும் சர்டிஃபை பண்ணியிருப்பார், வாட்டர் ப்ரூஃபிங் செய்தாச்சு. ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங்கில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்போ வராது சிஓசி எடுக்கிற காலத்தில். அது சமயம் 1 வருஷத்துக்கு பிறகு தான் லீக் வரும், அல்லது 2 வருஷத்துக்கு பிறகு தான் பாத்ரூம் லீக் வரும், 5 வருஷத்துக்கு பிறகு தான் டைல் கலர். ஆனால் அதில் சில சொல்லுவாங்க, இல்லை டைல் கலர்ன்றது காரணம் வந்து ஒரிஜினல் இது டிஃபெக்ட் இல்லை, நீங்கள் பாவிச்சது பிள்ளையே க்ளவுட் ஒழுங்காக போடாட்டியும் டைல் கலர் இருந்தாங்க. அது மாதிரி இருக்குது, நாங்கள் ஒழுங்காக பாவிக்காட்டியும் மாறுது. இது நான் சொன்ன விஷயங்கள் ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட், மற்றதுகள் செய்யலாம் தானே.
ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டேமேஜ் வந்துட்டுதுல்ல, பீமில் உங்களுக்கு டேமேஜ் வந்துட்டுதுன்னு சொன்னால் அது வந்து பில்டிங்கை நீங்கள் டெமோலிஷ் பண்ணி புது பில்டிங்கே கட்டிடும். அது வந்து எஃபோர்டபுள் இல்லை என்ன சாதாரண பர்ச்சேஸருக்கு. அதனால தான் அதில் அந்த அதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. ஏதோ ஒரு ஆனால் ஸ்ரீலங்காவில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு செக்யூர்ட் சிஸ்டம் இல்லை. அப்படி பாதிக்கப்படுகிற பொழுது அது திருப்பி காட்டி கொடுக்க கவர்மெண்ட் என்ன செய்யும், என்எஸ்டியே செய்யுமா இருக்கும். என்எஸ்டியே கவர்மெண்ட் என்டிட்டி தானே. நான் ப்ரைவேட் கம்பெனி அப்படி இல்லையே. 4 டிரெக்டர்ஸ் இன்றைக்கு இருப்பினா இப்போ 4 டிரெக்டர், ஒரு டிரெக்டர் இருந்தாலே காணும். ஒரு டிரெக்டர், கம்பெனி, டெவலப்பர், ரைட் எடுத்தாச்சு, வித்தாச்சு, டீட முடிச்சாச்சு, கம்பெனி முடிச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் கேட்க பார்க்க ஒரு தூரம் இல்லை தானே. வந்து இந்த அளவுக்கு இந்த லாஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்டாட்யூட்டரி லாஸ் இந்த அளவுக்கு இல்ல எக்ரிமென்ட்ன்றது மினிமம் ரிக்வயர்மென்ட் தானே. இந்த ஃபயர் சர்டிஃபிகேட்ஸ் அது இது எல்லாம் கன்சியூமர் கொடுக்கறவங்க மெண்டேட் பண்ணக்கூடிய மாதிரி ஆகும் ப்ரொவிஷன் செட்டா பண்ணுங்க. நீங்க எக்ரிமென்ட்ல சொன்னா அந்த at the time of the handing over the deed following document சில டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா வராது. அது நீங்க சிஎம்ஏல கட்டாயம் இருக்கும், உங்களோட மேனேஜ்மெண்ட் கோஆபரேஷன்ல இருக்கும். அதை நீங்க எடுக்கலாம். அதான் சில டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலாம் தானே. இப்போ நீங்கள் ஒரிஜினல் டீலிண்ட காப்பி எடுக்கலாம், பிளானிண்ட காப்பி எடுக்கலாம், உங்களோட யூனிட் பிளான் எடுக்கலாம், ஒன்றுமே அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஒரு காப்பி. அது கொடுக்குறவங்க மற்றவங்க அப்படி இருந்ததில் பெரிய பெரிய கம்பெனிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பேவலர் சிட்டி, எம்பரர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அது அந்த செட் அப்படி இப்போல்லாம் புக்காக செய்து தர மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு அந்த கூகுள் டிரைவ்லேயே போட்டு தந்துடுவாங்க எல்லாத்தையும். அவங்களெல்லாம் தருவீங்க. சில எடுத்து வைக்கிறது உங்களுக்கு பெரிய யோசனை. நீங்கள் 5-10 வருஷத்துக்கு பிறகு தேட போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது. அதான் சொன்னேன், அட்லீஸ்ட் 17 இயர்ஸ் பிறகாவது டிஸ்மிஸ் பண்ணாமல் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கணும் தானே அவருக்கு சார்பா. ரெண்டாயிரத்தி 11-12 விழிப்புணர்வு கொஞ்சம் காலம் பிந்திய விழிப்புணர்வு இல்லையா? இப்ப என்ன இந்த ஏரியாக்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவிலான வில்லேஜ் இந்த வெட்டிக்கடை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் வில்லேஜ் வந்து கூட. அப்ப அவங்க வந்து இப்ப சில வீடுகள்ல வந்து நீங்க சொன்ன அனுபவங்களோட நான் சொல்றேன். சில வீடுகள் வந்து இப்ப கட்டப்பட்ட அந்த இதுல 2வது 3வது கட்டி கொண்டிருக்கையே உங்களுக்கு எந்த பண்ணி வாழ்ந்து போட்டாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதைய காணும் இந்த அடிப்படையில அங்கால அந்த இப்ப இதெல்லாம் பார்க்கணும், இந்த சிஸ்டங்கள் பார்க்கணும், அந்த இந்த இதுகளுமே இல்லை. அப்படி கணக்கிட்ட பிரச்சனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 மாடிக்கு இது பண்ணிடுவேன், 5 மாடிக்கு வந்து போட்டு 6 மாடி கட்டி கிட்டத்தட்ட அது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கு. அடுத்தது வந்து இதை கொண்டு வீடு வச்சு இந்த இதை மீட்டெடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா பிறகு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்துதான் காசு போட்டு இது பண்ணி அதுக்குள்ள அவங்க வீட்டை சரியாகவே போயிடுறாங்க. அது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் சொன்னா இப்ப விஸ்வநாதன் ஐயா இருக்கிற அவர் மூத்த ஒரு சட்டி அவன் தான் இந்த வில்லேஜ் ஒரு சட்ட ஆலோசகராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் எல்லாரும் சைன் பண்ணி போட்டு இது பண்ணிட்டு வந்தால் சைன் பண்ணி 1 மாதத்துக்கு பிறகு தெரியும் அந்த மகன் லேண்ட் இது வந்து வீட்டிலே இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த பேர் சொல்லிருக்கு போய் அந்த லோயர்கிட்ட போய் கேட்டா அவர் தெரிஞ்சவர் இன்னும் இப்படி பிரச்சனையா இருக்கு இது அவர் பிறகு தான் இருக்கிற பிரச்சனையா பாருங்க. எனக்கு நான் இன்னும் ஒன்றும் இல்லாத இதுதான் இருக்கு. என்னன்னா சில நேரங்களில் இப்ப நாங்க இப்ப சட்டம் அறிவு நுழைத்து பேசுற பொழுது ஒரு 18-20 வருஷத்துக்கு முந்தி வந்து அது ஒரு பிராக்டிக்கலாக இருக்கு. இது ஒரு அது பிரச்சனை வந்தா தானே சொல்யூஷன் வரும். அப்ப நீங்க யோசிக்கல தானே இந்த பிரச்சனை வரும். அதனாலதான் இப்பயே சொல்றேன், நீங்க இப்பயே யோசிங்க, 10 வருஷத்துக்கு பிறகு அடுத்த பிரச்சனை வரும். இப்ப நீங்க அதாவது இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க மோகேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட தானே இருக்கு. நீங்க தானே காசு கொடுக்குறீங்க.
நீங்கள் பார்க்காம அதுல மோகேஜ் இருக்கா இல்லையா அல்லது வேற பிரச்சனை இருக்கான்னு பார்க்காம அது சரி. இப்ப ஊர்ல காணி வாங்குறேன்னா நீங்க காணி கொண்டூர்ல போய் பாக்குறது தானே, அது மாதிரி இதை எடுத்து பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு lawyer வச்சு நாங்க செய்திருக்க வேண்டும். நிலம் வாங்குறது விற்கிறது வேற, ஒரு தொடர்மாடி சங்கம் இது வந்து ஒரு புது கல்ச்சர். இல்ல தொடர்மாடி என்றாலும் காணியில தான் கட்டுறாங்க. எனவே நீங்கள் அதை டீடை கொடுத்து பார்த்தவொடனே இந்த காணி ஏற்கனவே மோகேஜ்ல இருக்கா அல்லது அவருடைய பேர்ல இருக்கா வேற யாருடைய பேர்ல இருக்கான்னு நீங்கள் அதை பார்க்கணும். இது நீங்க சொல்றது இப்ப நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியப்படல. 2006. ஆனா கொழும்புல எல்லாம் 80களே வந்து மெரிகோல்டு எல்லாம் 80ஸ்ல வந்தது. ஈஸ்வரம் மெனி பிளேஸ் 90 வந்து 90ல வந்தது மெரிகோல்டு. அது அவங்க தான் ஃபர்ஸ்ட் நைன்டில வந்தேன் மெரிகோல்டு ஃபர்ஸ்ட். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாங்க ஈஸ்வரம் அந்த ப்ளூ மெண்டல்ல இருக்கு. ஓ அது ஓ ஓ விரிவா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயத்தை இதுல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு மகமியம் ப்ராப்பர்ட்டி கட்ட போறதுக்கான காணிய மட்டும் வயசுக்கு காட்டுப்பட்டது. காட்டி அவர்களுக்கு சேல் அக்ரிமெண்ட் எழுதி காசுகள் சில பேர் அதாவது வந்து முழு தொகையையும் கொடுத்தால் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ குறைவாக கொடுக்குறாங்க அடிப்படையில முழு காசையும் கொடுத்து அந்த காணியை பார்த்துட்டு முழு காசும் கொடுத்தாங்க இருக்கிறான். பிறகு பார்த்தா டெவலப்பரும் இல்ல, கம்பெனியும் இல்ல, ஒன்றும் இல்ல. வழக்கம் போட்டா ஜட்மெண்ட் இருக்கு, பேப்பர் ஜட்மெண்ட் இருக்கு, ஆனா கிளைம் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஓகே. இன்றைய நிகழ்வுக்கு சிறந்த ஒரு உரையை ஆற்றிய சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேசராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்குரிய ஒரு கௌரவிப்பு நூலை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஜே. விஸ்வநாதன் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ஜே. விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அறிவோர் ஒன்று கூடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சங்க கீதத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.